ஓகே. ஸோ இது வந்து நமக்கு லெக்சர் நம்பர் வந்து 2 ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு எழுதி. ஒரு மாதிரி கோணமா போகுதே. ஓகே. ஸோ எந்த லெசன்ல நமக்கு? ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல. சரிங்களா? தெர்மோடைனமிக்ஸ்ல. ஸோ இப்போ இதில சில நம்ம சொன்னல இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு தனி தனி புதுசா இருக்கும் இல்லையா? அதனால சில வேர்டிங்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் போணும். சரிங்களா? நம்ம இந்த இங்கிலீஷ் படிக்கிற மாரி, இந்த ஏபிசிடி படிக்கிற மாரி, தமிழ் படிக்கிற மாரி, ஆனா ஆவன்னா படிக்கிற மாரி, இந்த தெர்மோடைனமிக்ஸ்க்குன்னு ஒரு சில டெர்ம்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த டெர்ம்ஸ நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம போலாம் உள்ளார. சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன டேர்ம் பத்தி நம்ம பார்க்க போறோம் தெர்மோடைனமிக்ஸ்ல. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஈக்லிபிரியம் பார்த்துருந்தோம்ப்பா. ஈக்லிபிரியம் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா? அப்போ அந்த அந்த இப்போ நம்ம அந்த மெர்க்குரியோட லென்த் வந்து கொஞ்ச நேரம் டைமை பொறுத்து மாறாம இருக்கணும். ஈக்லிபிரியம்னாவே நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைமை பொறுத்து மாறாம இருக்கு அப்படின்னா அது நமக்கு அப்போ அந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கு. இப்போ ப்ரெஷர் வந்து டைம் பொறுத்து மாறாம கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னா அது நமக்கு என்ன ஈக்லிபிரியம் சொன்னா மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் சொன்னோம். ஓகேங்களா? அதே டெம்பரேச்சர் வந்து கொஞ்ச நேரம் டைமை பொறுத்து மாறாம கான்ஸ்டண்டாவே இருக்கு அப்படின்னா அது நம்ம தெர்மல் ஈக்லிபிரியம் சொன்னோம். ஓகேங்களா? இதே நமக்கு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து டைமை பொறுத்து மாறாம இருக்கு, அதுவும் கான்ஸ்டன்டாவே இருக்கு. சரிங்களா? அப்போ அது நமக்கு என்ன ஈக்லிபிரியம்னா கெமிக்கல் ஈக்லிபிரியம் சொன்னோம். இது மூணுமே ஒரே டைம்ல எல்லாமே இருக்கு. ப்ரெஷரும் கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டா இருக்கு, கெமிக்கல் காம்போசிஷனும் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா நமக்கு இதை நம்ம தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். நம்ம ஈக்லிபிரியம் சொன்னா தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். ஓகேங்களா? தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். இப்போ நமக்கு ஒரு ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு கண்டெய்னரு. இந்த கண்டெய்னரை நான் கேஸை ஃபில் பண்ணிட்டேன். இந்த கண்டெய்னரில் எதை ஃபில் பண்ணியிருக்கோம்ப்பா? நம்ம கேஸை ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கண்டெய்னர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு இன்னும் 2 ரீசன் வரலாம். ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை இன்சுலேட் பண்ணிட்டோம். என்னப்பா அது? இன்சுலேஷன். நம்ம இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். இன்சுலேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்சுலேட்டட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்சுலேட்டட் கண்டெய்னர். ஆர் இன்னொரு வார்த்தை கூட கொடுப்பாங்க. என்ன கண்டெய்னர்னா அடியாபாட்டிக் கண்டெய்னர் அப்படின்னு கொடுப்பாங்க. அடியாபாட்டிக். ஓகேங்களா? அடியாபாட்டிக் கண்டெய்னர் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார் மீனிங் அப்படின்னா, இப்போ நமக்கு இதை சுற்றி வெளியில வந்து நம்ம சரௌண்டிங் சொல்லுவோமா? அப்போ என்ன ஆகாதுன்னா இங்கேருந்து வெளியில ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வெளியிலேருந்து சரௌண்டிங்லேருந்து சிஸ்டம்க்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. எந்த கண்டெய்னருக்கு? இன்சுலேட்டட் கண்டெய்னருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோமா? நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சதுனால என்ன ஆகாதுன்னா வெளியில ஏதாவது ஒரு கேஸ் உள்ளார வருமானு பார்த்தீங்கன்னா வராது. இதப்போ மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. இல்லை உள்ளார உள்ள கேஸாவது வெளியில போகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால கேஸ் எஸ்கேப் ஆக முடியாது, இல்லை வெளியில் உள்ள கேஸ் என்டர் ஆக முடியாது. அப்போ இது வந்து நமக்கு என்ன சிஸ்டம் வரும்னா க்ளோஸ்டு சிஸ்டம் வரும். சரிங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இதுவே இல்லை சார், அப்போ எனக்கு என்னன்னா அப்போ இது இந்த கேஸுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும், இந்த கேஸுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இதுக்குன்னு ஒரு அந்த கெமிக்கல் காம்போசிஷன்லாம் இருக்கும். இப்போ நமக்கு ப்ரெஷர் மாறணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் நம்ம மாறணும்னா நம்ம ஏதாவது அதை கம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ இது ரிஜிடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டெய்னர் வந்து ரிஜிடாவும் இருக்கு, க்ளோஸ்டாகவும் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டடாகவும் இருக்கு. ஓகேவா? க்ளோஸ்டாகவும் இருக்கு, இன்சுலேட்டடாகவும் இருக்கு. அப்போ ரிஜிட்னா என்ன பண்ண முடியாது? கம்ப்ரெஸும் பண்ண முடியாது, எக்ஸ்பான்ஷனும் ஆக முடியாது. இப்போ எக்ஸ்பான்ஷன் ஆனால் ப்ரெஷர் குறையும், கம்ப்ரெஷன் ஆனால் ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ நமக்கு இந்த ப்ரெஷர் மாறாமல் இருக்க போகுது. சரி, டெம்பரேச்சர் மாறுமானா ஹீட் டிரான்ஸ்ஃபரே இல்லை இல்லையா? அப்போ டெம்பரேச்சரும் மாறாது. அது மாதிரி கெமிக்கல் இது ஏதாவது மாறினா தானே நமக்கு கெமிக்கல் காம்போசிஷன் நடக்கிறதுக்கு, அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ என்னன்னா அப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஃபைனலாக இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஒரு கேஸ் கண்டெய்ன்ட் இன் ரிஜிடு க்ளோஸ்டு இன்சுலேட்டர் கண்டெய்னர்ல இருக்குன்னா அது என்ன ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம்? தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்ல இருக்கு. ஏன்னா ப்ரெஷர் டைமை பொறுத்து மாறல, டெம்பரேச்சர் டைமை பொறுத்து மாறல, எந்த கெமிக்கல் காம்போசிஷனும் மாறல. சரிங்களா? அப்போ நமக்கு என்னதுன்னா வேற ஏதாவது மிக்சர் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இப்போ அந்த சிஸ்டம் வந்து ஒரு இன்சுலேட்டடாகவும் க்ளோஸ்டாகவும் ரிஜிடாகவும் இருந்ததுன்னா அது என்ன ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னு எடுத்துக்கலாம்ப்பா? தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியத்தில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், வால்யூமும் கான்ஸ்டன்ட். கண்டிப்பாக வால்யூமும் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிஸு
டைமை பொறுத்து மாறாம இருந்தாதான் அது ஈக்லிபிரியம். அது மாறாம இருந்தாதான் நீங்க ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ண முடியும். அது பாட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா எப்படிப்பா மெஷர் பண்ணுவேன்? அது டைமை பொறுத்து மாறாம இருக்கணும். அப்படி நீங்க மெஷர் பண்ணாதான் அதோட கேரக்டரை சொல்ல முடியும். சிஸ்டம் வந்து என்ன கேரக்டர்ல இருக்கு, என்ன ப்ரெஷர், என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? ஓகே ஓகே சரி. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இதுல என்ன பேசிக் இதை பார்க்க போறோம் அப்படின்னா, சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? என்ன பார்க்க போறப்பா? சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் டேர்ம்ஸ். ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல இந்த எக்ஸாம்பிள் வரையாம நம்ம இதை நடத்தவே முடியாதுப்பா. அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாம் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? எல்லாம் நல்லா கவனிக்கணும். பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு மந்தமா இருக்கலாம் கூடாதுயா, எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்கயா. சரியா? ஓகே. நான் வாட் இஸ் அ சிஸ்டம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். இதை வச்சுதான் எல்லா கான்செப்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், எல்லா ப்ராசஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. யார் இவர்? பக்கத்தில் உள்ள டயக்ராம் என்னன்னா, இந்த வெளியில உள்ள அவுட்டர் பாடி தான் நம்ம சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்ப்பா? சிலிண்டர். ஓகேங்களா? இந்த இருக்குல்லப்பா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குல்ல, இது வந்து நம்ம பிஸ்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஸ்டன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு உள்ளார வந்து எதை ஃபில் பண்ணியிருக்காங்களா? உள்ளார என்ன ஃபில் பண்ணி, உள்ளார வந்து நமக்கு இந்த பாருங்க கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க? கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்படி நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சிரிஞ்சு இருக்கு இல்லையா, சிரிஞ்சு, அதுல வந்து ஊசி, சரியா? ஸோ அதுல வந்து அந்த பிடிச்சி இப்படி இழுப்பீங்க இல்லையா, அது வந்து நீங்க யூ டேக் எ பிஸ்டன். அந்த அவுட்டர் பாடியை நீங்க எடுத்துக்க சிலிண்டர். உள்ளார தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில மருந்து இருக்கும் இல்லையா, அது வந்து யூ டேக் வேற ஏதாவது. இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, தண்ணி பதில் கேஸ் எடுத்துருக்கோம். அப்போ இது ஒரு சிஸ்டம். இங்க இப்போ சிஸ்டம்னா கேஸ் மட்டும்தான் சிஸ்டம்னு கிடையாது. நல்லா கவனிச்சுக்க சொல்லுங்க. கேஸ் மட்டும் தான், நிறைய பேர் வந்து கேஸ் மட்டும் தான் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. யாரை வேணா நீங்க சிஸ்டம் எடுத்துக்கலாம். சீரியஸ்ல நீங்க யாரை வேணா சிஸ்டம் எடுத்துக்கலாம். சிஸ்டம்னா ஓகேங்களா, நீங்க எதை பத்தி அப்சர்வ் பண்ண போறீங்க, நீங்க எதை பத்தி ஸ்டடி பண்ண போறீங்க. நான் வந்து இப்போ சிலிண்டர் வந்து என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, சிலிண்டரோட வால்யூம் எவ்வளோ, சரிங்களா, அப்படின்னு நான் வந்து சிலிண்டர் பத்தியே நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னா சிலிண்டர் தான் என்னோட சிஸ்டம். இல்லை சார், பிஸ்டன் வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும், எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணும் அப்படின்னு நான் பிஸ்டனை பற்றி ஸ்டடி பண்ணுறேன்னா பிஸ்டன் என்னோட சிஸ்டம். இல்லை சார், நான் கேஸை பற்றி தான் படிக்கிறேன், நான் வந்து இப்போ கேஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறேன், கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், கேஸை வந்து ஹீட் பண்ண போகிறேன், கேஸ் வந்து கூல் பண்ண போகிறேன், அப்போ கேஸ் தான் சிஸ்டம். சரிங்களா? அப்போ நம்ம எதை ஸ்டடி பண்ண போகிறோமோ, அந்த அப்சர்வர் எதை ஸ்டடி பண்ணுறாரோ அதை நீங்கள் சிஸ்டம்னு சொல்லிக்கலாம். தெர் ஆர் மெனி மீனிங் இருக்குது சிஸ்டம்க்கு. அப்போது நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, ஸ்டடி ஆஃப் த அப்சர்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்சர்வர் எதை ஸ்டடி பண்றாரோ அதை நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப அந்த இன்னொன்னு, அந்த சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது, இந்த சிஸ்டம்க்குன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சிலிண்டர்னா அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கும் இல்லையா? அப்ப சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்க எப்படியும் சொல்லலாம்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். சிஸ்டம் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். சாலிடா இருக்கலாம், லிக்யூடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். அந்த மேட்டரோட அதுக்குன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கும், அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும் இல்லையா? அது வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். இட் ஆக்குபை ஸ்பேஸ். சிஸ்டம் வந்து எதை ஆக்குபை பண்ணும்னா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ எதெல்லாம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ, எதுக்கெல்லாம் குவான்டிட்டி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் சொல்லிக்கலாம், இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க யூனிவர்ஸோட பார்ட், இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், யூனிவர்ஸில் அது வந்து ஒரு பார்ட்டு அப்படி கூட சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது. பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ நான் சிஸ்டம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த லெசன் ஃபுல்லாக யார் சிஸ்டம் எடுக்க போகிறோம்னா, நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த கேஸ் தான். அதுலேயும் நம்ம என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடியல் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி, கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகேவா? ஓகேப்பா, சரி, ஓகே. சில நோட்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து நான் நோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எழுதுங்க. நான் எழுதுறேன்ல, நான் வந்து கைப்பட எழுதுறேன்ல, அதை நீங்கள் எழுதிக்கங்க. நான் இப்போ டைப் பண்ண வச்சிருக்க நோட்ஸ் நீங்கள் அப்புறமா எழுதி. ஓகே, சொல்கிறாங்க பாருங்க, எனிதிங் அண்டர் கன்சிடரேஷன். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்கப்பா, அந்த கன்சிடரேஷன் நீங்கள் சிஸ்டம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் ரீஜியன். நம்ம அந்த ஸ்பேஸில் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். அது நம்ம நீங்கள் சொல்லிக்கலாமா? சரிங்களா? அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அது கூட நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்னா சிஸ்டம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இல்லையா?
அவ்வளோதானே, இதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கலையா, சரி விட்டுறேன். சரியா. சரௌண்டிங். சரௌண்டிங் அப்படிங்கிற போது நீங்கள் மோஸ்ட்லி வந்து சரௌண்டிங்க்கு டெஃபினேஷனு நீங்கள் காலேஜில் போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் படிப்பீங்கப்பா. பட் நம்ம இங்கே நமக்கு தேவையானதை டெஃபினேஷன் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் சரௌண்டிங்கு. சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து சிஸ்டத்துக்கு வெளியில் உள்ள எனிதிங் அவுட் சைடு த சிஸ்டம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம எதை சரௌண்டிங்கை நம்ம எடுத்துக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த கேஸோட டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸோட டெம்பரேச்சர் ஒரு சரௌண்டிங்னால சேஞ்ச் ஆகுது. திடீர்னு கேஸோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த கேஸுக்கு வெளியில் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், சரௌண்டிங் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நான் தஞ்சாவூரில் இருக்கேன். சரிங்களா. ஸோ உங்கள் பக்கெட்டில் உள்ள வாட்டர் வந்து திடீர்னு கூல் ஆகுது அப்படின்னா தஞ்சாவூரில் உள்ள வெதர்னால தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இல்லையா. சென்னையில் உள்ள வெதர்னால தான் சார் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிற சிஸ்டம் வந்து ஒரு அதோட பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். சரியா. அந்த சரௌண்டிங்னால அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அந்த சிஸ்டமில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன எடுத்துக்கலாம்னா சரௌண்டிங் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சரௌண்டிங் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த சரௌண்டிங்னால சிஸ்டத்துக்கு ஒரு அஃபெக்ட் இருக்கும், ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா சரௌண்டிங் எடுத்துக்கலாம். சரிங்களா. சில புக்கில் கொடுத்துருந்தாலும் பட் நம்ம எதை மோஸ்ட்லி எடுத்துப்போம்னா நெய்பர்ஹுட் ஆஃப் த சிஸ்டம் தான் நம்ம எடுத்துப்போம். சரிங்களாப்பா. ஸோ அந்த நம்ம நெய்பர்ஹுட்டு சிஸ்டத்தோட எப்படி சொல்லலாம்னா, அது எப்படி சொல்லலாம், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிதானையா. அது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் ஓகே, அதனால அது அஃபெக்ட் ஆகும், அதுதான் மெயின். சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, நமக்கு வந்து இது வந்து சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுற ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. சிஸ்டம் வந்து இது என்ன பண்ணுவோம்னா அஃபெக்ட் பண்ணும். அந்த இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா சரௌண்டிங் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஃபிஷ் இருக்குது கடலில் இருக்குது அப்படின்னா அந்த கடல் தான் அதோட சரௌண்டிங். சரி, நீ வந்து அந்த கரையை கூட எடுக்க வேணாம், அந்த கடல் கரை இருக்குல்ல அதெல்லாம் கூட எடுக்க வேணாம். இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கு. ஓகேங்களா. இப்போ நமக்கு வேற என்ன எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரூம் இருக்குன்னு வச்சுக்கேன். நம்ம ரூம் இருக்குன்னா நம்ம ரூமுக்கு இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ரூம் தான் சரௌண்டிங் எடுத்து, அந்த ரூமில் உள்ள ஏர் தான் நீங்கள் சரௌண்டிங் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் இருக்கு, இது நீங்க சிஸ்டம்ல எடுக்கிறீங்கன்னா ஓப்பன் அட்மாஸ்பியரை நீங்க சரௌண்டிங் எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ ஏர் மாலிகுல்ஸ் சொல்றாங்க பாருங்க, இன்சைடு த ரூம்ல உள்ள ஏர் மாலிகுலை நீங்க சிஸ்டம்னு எடுத்தா, ரூமுக்குள்ள உள்ள ஏர் சிஸ்டம் எடுத்தா அவுட் சைடு த ஏரை நீங்க என்ன எடுத்துக்கலாம் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஹியூமன் பாடி சிஸ்டம் எடுத்தீங்கன்னா ஓப்பன் அட்மாஸ்பியரை சிஸ்டம் எடுத்துக்கலாம். அந்த பார்த்தீங்களா, ஃபிஷ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த சீ வாட்டரை நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா சரௌண்டிங் எடுத்துக்கலாம். சரிங்களா. சரௌண்டிங் எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக இது சரௌண்டிங் நமக்கு. சரிங்களா. அது ஒரு ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸு, எதுக்கு சிஸ்டத்துக்கு பக்கத்தில் உள்ள நெய்பர்ஹுட் ஆஃப் த சிஸ்டம் தான் கான்ஸ்டிடியூட் இட்ஸ் சரௌண்டிங். சரிங்களா. ஸோ அப்போ சிஸ்டத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த ரீஜியனால ஒரு அஃபெக்ஷன் நடக்குது அப்படின்னா யூ டேக் இட் அஸ் அ சரௌண்டிங். ஓகேங்களா. சரிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுண்டரி. சரிங்களா. இதான் வந்து நமக்கு எழுதிக்கலாமா, the region of space, okay, in the neighborhood of the system constitute its surrounding. Okay, இது கிளியரா இருக்கும். சரியா. இல்லைச்சா. ஓகே. பவுண்டரி என்ன பண்ணும், பவுண்டரி வந்து சரிங்களா, இது வந்து செப்பரேட் பண்ணும் சிஸ்டமையும் சரௌண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட்லி கிரிக்கெட்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரி லைன்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த பவுண்டரி லைன் என்ன பண்ணுவோம், ஆடியன்ஸையும் பிளேயர்ஸையும் நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி காட்டும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கேன். அதே மாதிரி இப்போ இது எதை செப்பரேட் பண்ணும் அப்படின்னா இட் செப்பரேட்ஸ் சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம்னாப்பா பவுண்டரி. இந்த பவுண்டரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. சரிங்களா. அந்த பவுண்டரியிலே பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பவுண்டரியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பவுண்டரியாக இருக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா நமக்கு பவுண்டரி வந்து எப்படி இருக்கலாம்னா ரிஜிடாக இருக்கலாம், இல்லைன்னா மூவபிளாக இருக்கலாம். ரிஜிட் பவுண்டரியாக இருக்கலாம், இல்லைன்னா மூவபிள் பவுண்டரியாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பவுண்டரியாக இருக்கலாம். ஓகேவா.
ஃபிக்ஸடுன்னு வேணாம், அப்படி எடுத்துக்கலாம். ரியல் பவுண்டரியாக இருக்கலாம், இல்லைனா இமேஜினரி பவுண்டரியாக இருக்கலாம். ரியல் பவுண்டரி ஆர் இமேஜினரி பவுண்டரி, இன்னொரு பவுண்டரி டைப்ஸ் இருக்குது, அதை பின்னாடி எழுதுறேன். ஓப்பன் பவுண்டரி க்ளோஸ்ட் பவுண்டரி அப்படின்னா நமக்கு அகைன் இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே இந்த இடத்துல இப்போ இங்கே பாருங்களேன், இந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆக முடியுமானா முடியாது. ஏன்னா இங்கே பாருங்களேன், நல்லா கவனிப்பேன், இப்படி இருக்கா நமக்கு இந்த ஏரியா, இந்த வால்யூம்ல தான் கேஸ் இருக்கு. ஸோ எங்கேயாவது ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ நீங்கள் இது என்ன பவுண்டரி எடுத்துக்கலாம்னா க்ளோஸ்டு பவுண்டரின்னு எடுத்துக்கலாம். என்ன பவுண்டரிப்பா இது? க்ளோஸ்டு பவுண்டரின்னு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து பிஸ்டனை வெளில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது என்ன பவுண்டரி ஆகிடும்? நமக்கு க்ளோஸ்டு பவுண்டரி ஆகிடும். கரெக்டு தானே? சரிங்களா? ஸோ அப்போ ஓப்பன் பவுண்டரி, க்ளோஸ்டு பவுண்டரி. இப்போ நமக்கு இது வந்து க்ளோஸ்டு. இப்போ இந்த கேஸ் வந்து எந்த பவுண்டரியில் இருக்குன்னா க்ளோஸ்டு பவுண்டரியில் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த நான் வரைஞ்சிருக்கேன்ல இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கலப்பா, இந்த பவுண்டரி லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பவுண்டரி வந்து ஃபிக்ஸடா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ பிஸ்டன் வந்து மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும் இல்லையா? அப்படி மூவ் ஆகும்போது அந்த பவுண்டரி என்ன ஆகும்னா மூவ் ஆகும் இல்லையா? அப்போ பவுண்டரி வந்து மூவபிளும் சான்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? இல்லை சில இதில் இப்போ சிலிண்டர் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த பவுண்டரி பாருங்களேன், இப்போ சிலிண்டரோட பவுண்டரி எடுங்க. இப்போ இந்த இருக்கா, இது வந்து சிலிண்டரோட அவுட்டர் இதுவா? இது வந்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த சிலிண்டர் வந்து எக்ஸ்பேன்ஷனோ இல்லை வந்து கம்ப்ரெஷனோ ஆகாது. அந்த சிலிண்டர் கரெக்ட் தானே? பிஸ்டன் தான் மேலே கீழே மூவ் ஆகிட்டோம். அப்போ இது நம்ம என்ன பவுண்டரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜிட் பவுண்டரி இல்லை ஃபிக்ஸட் பவுண்டரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது நமக்கு ரிஜிட் பவுண்டரி ஆர் ஃபிக்ஸட் பவுண்டரின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஓப்பன் பவுண்டரினா மாஸ் என்டர் ஆக சான்ஸ் இருக்கு. கரெக்ட் தானேப்பா? ஓப்பன் பவுண்டரினா மாஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. மாஸ் இன்ட்ராக்ஷன் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தானே? மாஸ் இன்ட்ராக்ஷன் ஏதாவது உள்ளார உள்ள கேஸ் வெளியில போனா மாஸ் கம்மியாயிடும். வெளியில உள்ள கேஸ் உள்ளார வந்துச்சுன்னா மாஸ் அதிகமாயிடும். பவுண்டரி வந்து க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னா மாஸ் இன்ட்ராக்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதானே? மாஸ் இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ரிஜிட் பவுண்டரி என்னவா இருக்கும்? அதோட வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கரெக்டா? ரிஜிட் பவுண்டரி என்னப்பா இருக்கும்? அதோட வால்யூம் வந்து மாறவே மாறாது. கம்ப்ரஸும் ஆகாது, எக்ஸ்பான்ஷனும் ஆகாது. மூவபிள் பவுண்டரினா வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்கும்? நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மூவபிள் பவுண்டரினா வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்கும்? நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ரியல் பவுண்டரி. அது என்ன சார் ரியல் பவுண்டரி அப்படின்னா? ரியல் பவுண்டரி இமேஜினரி பவுண்டரினா என்ன அப்படின்னா, ரியல் இப்போ இந்த சிலிண்டருக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குல்ல, அது கண்டிப்பாக ரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைப் இப்படி இருக்கு. ஓகேவா? இது ஒரு பைப். இப்போ இது ஓப்பனிங்காக இருக்கு. இப்போ இதில் வாட்டர் வந்து என்டர் ஆகி வாட்டர் வந்து எக்ஸிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாட்டர் என்டர் ஆகி வாட்டர் எக்ஸிட் ஆகுது. இப்போ இதில் நான் சொல்கிறேன், இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வாட்டர் என்டர் ஆகுதுப்பா அப்படின்னு நான் ஒரு இமேஜினரியா வரைகிறேன். பார்த்தீங்களா? அதுதான் அங்கே வந்து மெட்டீரியலே இல்லை, ஆனால் நான் ஒன்று வரைகிறேன். இந்த இடத்துல என்டர் ஆகுது, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுது. அப்போ இது நமக்கு இமேஜினரி பவுண்டரின்னு சொல்லுவோம். நம்ம டாட்டர் லைன் போட்டு வரைகிறத நம்ம இமேஜினரின்னு சொல்லுவோம். இந்த பார்த்தீங்களா, இந்த ஒயிட் இது வந்து பைப்பு, இது வந்து மெட்டீரியல். அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? ரியல் பவுண்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் வந்து பவுண்டரி. ஸோ இப்போ பவுண்டரி என்ன பண்ணுது? சிஸ்டமையும் சரௌண்டிங்கும் நமக்கு செப்பரேட் பண்ணுது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி இருக்கு? ஓப்பன் பவுண்டரி, க்ளோஸ்டு பவுண்டரி, ரிஜிட் பவுண்டரி, மூவபிள் பவுண்டரி, ரியல் பவுண்டரி, இமேஜினரி பவுண்டரி. முக்கியமாக நமக்கு ஓப்பன் பவுண்டரினா மாஸ் இன்ட்ராக்ஷன் சான்ஸ் இருக்கு. க்ளோஸ்டுனா மாஸ் இன்ட்ராக்ஷனும் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ரிஜிட்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். மூவபிள்னா வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு பவுண்டரி. என்ன பவுண்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, திஸ் இஸ் அ சிஸ்டம் சரௌண்டிங். சிஸ்டம் சரௌண்டிங் பிரிக்கிறது தான் நம்ம பவுண்டரிங் அப்படிம்போம். சரி, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான டைப்ஸ் பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயாதெர்மல் பவுண்டரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்கப்பா. ஓகேங்களா? டயாதெர்மல் இல்லைன்னா அடியாபட்டிக், ரெண்டு இருக்கு. டயாதெர்மல், அடியாபட்டிக். டயாதெர்மல் அப்படின்னா இந்த பவுண்டரி என்ன பண்ணும்னா இது அலோவ் பண்ணும். எதை சார் அலோவ் பண்ணும்? இட் அலோவ்ஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபரை அலோவ் பண்ணும். ஓகேவா? யாருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் சரிங்களா ஹீட் டிரான்ஸ்ஃபரை அலோவ் பண்ணுதுன்னா அந்த பவுண்டரி என்ன பவுண்டரி? டயாதெர்மல் பவுண்டரி. அப்போ இங்கே வந்து நமக்கு அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ கிடையாது. ஆனால் அடியாபட்டிக் பவுண்டரி இப்போ தானே சொன்னோம், அடியாபட்டிக் பவுண்டரி ஆர் இன்சுலேட்டட் பவுண்டரி அப்படின்னா இது என்ன பண்ணாது? இது அலோவ் பண்ணாது. இட் டஸ் நாட் அலோவ். எதை அலோவ் பண்ணாது? ஹீட் டிரான்ஸ்ஃபர் between, does not allow heat between system and surrounding. This is very important. இங்கே ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஜீரோ.
ஓகேவா? எழுதியாச்சா? எழுதிட்டீங்களா? டயாதெர்மல் கொஸ்டின்ல டயாதெர்மல் பவுண்டரின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் சான்ஸ் இருக்கு. அடியாபட்டிக்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அடியாபட்டிக்னா நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகேங்களா? ரிஜிட் பவுண்டரினா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். சரிங்களா? வேகமாக போயிடலாம். ஏன்னா இதில் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். சரி, எல்லாம் ஃபுல்லாக தியரி பார்ட். ஆல்ரெடி நீங்கள் கெமிஸ்ட்ரி சார் நடத்தியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து எதை பொறுத்து சிஸ்டத்தோட டைப்ஸை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டத்தோட டைப்ஸை எதை வச்சு பிரிக்கிறாங்க பார்ப்போமா? ஒன்று வந்து மாஸ் இன்ட்ராக்ஷனை வச்சு பிரிக்கிறாங்க. மாஸ் இன்ட்ராக்ஷன். ஆர் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா மாஸ் டிரான்ஸ்ஃபர் கூட எழுதிக்கலாம். மாஸ் டிரான்ஸ்ஃபர் அக்கார்டிங் டு எதை பொறுத்து பிரிக்கிறாங்க? அக்கார்டிங் டு there are two factors. ஒன்று மாஸ் டிரான்ஸ்ஃபர், அது மாஸ் இன்ட்ராக்ஷன். இல்லைன்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், இல்லைன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர். அது அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? வாய்ஸ் கேட்கலையோ? கேக்குதா? எஸ் கேக்குதானே? ஓகே. அமௌண்ட் ஆஃப் மேட்டர். வேற எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆர் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா? எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வச்சு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வச்சு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்படி இருக்கலாம்? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து தெர் ஆர் எப்படி இருக்கலாம்ப்பா? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து தெர் ஆர் ஹீட் டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம். ஹீட் வந்து ஒரு எனர்ஜி தானே. இல்லைன்னா ஒர்க்காக இருக்கலாம், ஒர்க் டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ரெண்டுமே இருக்கும்பா. ஹீட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒர்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ஹீட்டும் ஒர்க் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டு ஒர்க் டிரான்ஸ்ஃபர் தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இல்லைங்களா? இந்த இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபரும் யாருக்கும் யாருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்க்கும் சிஸ்டம்க்கும் இந்த இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபர் வச்சு தான் பிரிக்கிறாங்க. ரெண்டு டிரான்ஸ்ஃபருமே நடக்குது அப்படின்னா சிம்பிளா சொல்லி முடிச்சிருமா? இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபருமே இருக்கு அப்படின்னா அது ஓப்பன் சிஸ்டம். இல்லை சார், எனக்கு வந்து மாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை சார், ஒன்லி எனர்ஜி மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா க்ளோஸ்டு சிஸ்டம். இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபருமே நடக்கலை அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். அவ்வளோதான், முடிஞ்சு, டப்புன்னு முடிஞ்சிடும். புரியுதப்பா? ரெண்டு டிரான்ஸ்ஃபருமே நடந்ததுன்னா என்ன சிஸ்டம்? ஓப்பன் சிஸ்டம். இல்லை சார், இதில் வந்து மாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை, ஒன்லி எனர்ஜி மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா க்ளோஸ்டு சிஸ்டம். ரெண்டு டிரான்ஸ்ஃபருமே இல்லை சார், சுத்தமாக மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இல்லை, எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இல்லைன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே. யாருக்கும் யாருக்கும்? சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும். சரிங்களா? சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும். எஸ். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சிஸ்டம். எஸ், இட்ஸ் ஓப்பன் சிஸ்டம். இப்போ ஓப்பன் சிஸ்டம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்கள் கெமிஸ்ட்ரி புக்லேயே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்ன எக்ஸாம்பிள் ஓப்பன் சிஸ்டம்க்கு? சரிங்களா? இந்த ஓப்பன் சிஸ்டம்னா எது மட்டும்தான் இருக்கும் நமக்கு? சரிங்களா? போத் டிரான்ஸ்ஃபரும் இருக்கும். போத் மாஸ், நமக்கு புரியுற மாதிரி எழுதிக்கலாமா? போத் மாஸ் அண்டு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். போத் மாஸ் அண்டு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் யாருக்கும் யாருக்கும்? பிட்வீன் சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபருமே இருக்கு அப்படின்னா எழுதிக்கிறேன். சரிங்களா? அது வந்து நமக்கு ஓப்பன் சிஸ்டம். பவுண்டரி எப்படி இருக்கும் நமக்கு? கண்டிப்பா இந்த இடத்துல பவுண்டரி எப்படி இருக்கும்? பவுண்டரி வந்து ஓப்பனா இருக்கும். பவுண்டரி வந்து ஓப்பனா இருக்கும். சரிங்களா?
ஸோ மாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. இப்போ மாஸ் வந்து வெளியில் போயிட்டு உள்ளார வர்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு ஒரு பேர். ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு ஒரு பேர். காலேஜில் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் புக்கிலலாம் எங்கேயுமே இல்லை, இருந்தாலும் எழுதிக்கலாமா? எங்கள் காலேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் அப்படின்னு. கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் அப்படின்னு. சரிங்களா? சரி. க்ளோசஸ் இங்கே பாருங்க. அதை என்ன எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க? ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ட் இன் த ஓப்பன் பீக்கர். ஒரு ஹாட் வாட்டர் இருக்கு, அது வந்து அந்த ஹாட் வாட்டர் எதில் இருக்கா? ஒரு ஓப்பன் பீக்கர்ல இருக்கா. ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ட் இன் த ஓப்பன் பீக்கர். ஒரு ஓப்பன் பீக்கர்ல ஒரு ஹாட் வாட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சிஸ்டம் எடுத்துக்கலாமா? அது ஓப்பன் சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு இது பீக்கர் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஓப்பன் பீக்கரு. ஸோ அப்போ இதில் நமக்கு ஹாட் வாட்டர் இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன வாட்டர் இருக்கு? நமக்கு ஹாட் வாட்டர் இருக்கு. சரிங்களா? அப்போ ஹாட் வாட்டர் நீங்கள் வந்து கொண்டாந்து இப்படி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓப்பன் பீக்கரில் கொண்டாந்து வச்சிட்டிங்கன்னா நம்ம காஃபி மாதிரி தான். ஓகேவா? நம்ம இப்போ காஃபின்னு வச்சுக்கோங்க இதை. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு டம்ளரில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை ஒரு ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொண்டாந்து வச்சாலும் சரி, வச்சாலும் ஓகே. இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த ஹாட் வாட்டர் கொஞ்சம் நேரத்தில் கோல்டு வாட்டராக மாறிடுமா? கண்டிப்பா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், கொண்டாந்து நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டரா மாறிடும். அப்ப என்ன அர்த்தம்? இங்க உள்ள ஹீட் வந்து வெளில டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குதானே? வெளில போறதுனால தானே நமக்கு டெம்பரேச்சர் குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு ஸ்டீம்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டீம்லாம் வெளில போயிடும் இல்லையா? இந்த ஸ்டீம்லாம் வெளில போயிடும். கரெக்டா? இந்த ஸ்டீம்லாம் அவுட்டு. ஸ்டீம் வந்து அவுட்டு. அப்ப இது ஸ்டீம்னா அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? அப்ப மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்கு. அப்ப மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்கு, ஹீட் டிரான்ஸ்ஃபரும் இருக்கு. Now what is this system? Open system. This is open system. இதே மாதிரி நீங்க இன்னும் கூட எங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட்டர் ஹீட்டர் இருக்குல்ல, வாட்டர் ஹீட்டர் அது நீங்க ஓப்பன் சிஸ்டம் கூட எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2 எழுதிக்கும். சரிங்களா? அது என்ன சார்னா இப்போ வாட்டர் ஹீட்டர் ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. யூ டேக் வாட்டர் ஹீட்டர். இப்போ இதில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து வாட்டர் என்ட்ரு ஆகுமா என்ட்ரு ஆகாதா? கண்டிப்பாக இந்த இடத்துல கோல்டு வாட்டர் வந்து என்ட்ரு ஆகும். அப்படிதானே? கோல்டு வாட்டர் வந்து என்ட்ரு ஆகும். பைப்பை நீங்கள் மோட்ரு போட்டோம்னா அதுலேருந்து கோல்டு வாட்டர் வந்து என்ட்ரு ஆகிடும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகும் இதில் அப்படின்னா, சரிங்களா, கோல்டு வாட்டராக என்ட்ரு ஆகிட்டு, சரிங்களா, நம்ம ஹீட்ரு போட்டோன்னா எந்த வாட்டராக வெளில போயிடும்? ஹாட் வாட்டராக வெளில போகும் இல்லையா? அப்போ நமக்கு வாட்டர் என்ட்ரு ஆகி எக்ஸிட் ஆகுதா? ஹாட் வாட்டர் எக்ஸிட்டா? அப்போ வாட்டர் அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா? அப்போ மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவிட்ச் போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜியாக நம்ம கொடுக்குறோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் என்ன எனர்ஜியாக கொடுக்குறோம்? அந்த வாட்டருக்கு ஹீட் எனர்ஜியாக கொடுக்குறோம். அப்போ நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபரும் இருக்கு, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சிஸ்டம் எடுத்துக்கலாம்னா ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்பா, எல்லா எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, என்ன சொல்கிறேன். ஓகே, 2 டிரான்ஸ்ஃபரும் இருக்கு, சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் போத் டிரான்ஸ்ஃபரும் இருக்கு அப்படின்னா that system is called a open system. Clear? Yes. Next. எழுதியாச்சா? இருக்கு. இன்ஜின் கூட சொல்லலாம். இன்ஜின்ல நான் சொல்றேன் பாருங்க. இன்ஜின்ல எந்த ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ஓப்பன் சிஸ்டம் சொல்லலாம்? ஓகே, நெக்ஸ்ட். ஓகேவா? சரி. ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்க, a system can exchange. ஒரு சிஸ்டம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது போத் மேட்டர், நமக்கு மாஸ், மேட்டர் அண்ட் எனர்ஜி with its surrounding is called open system. Hot water contained in the open beaker. In the system both matter, வாட்டர் வேப்பரும் வெளில போகுது, எனர்ஜியும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கண்டிப்பா இது என்ன சிஸ்டம்? ஓப்பன் சிஸ்டம். சரிப்பா. அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம் என்னவா இருக்கும் நமக்கு? சரிங்களா? க்ளோஸ்டு சிஸ்டம் வந்து நமக்கு வந்து பவுண்டரி வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு தெரியும், பவுண்டரி வந்து க்ளோஸ்டா இருக்கும். பவுண்டரி க்ளோஸா இருக்கிறதுனால மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குமா? there is no mass interaction. there is no mass interaction. mass transfer இருக்காது. there is no mass transfer between system and surrounding. அப்ப என்ன டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்கும்? ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்கும். ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். அது எப்படி இருக்கலாம்? அது ஹீட்டாகவும் இருக்கலாம்,
ஒர்க்காகவும் இருக்கலாம். ஹீட்டாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. ஹீட்டாகவும் இருக்கலாம், ஒர்க்காக கூட இருக்கலாம். நீங்கள் பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிஸ்டனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கனாலும் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால ஹீட் மட்டும் கிடையாது, ஒர்க்கு கூட நமக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான். சரிங்களா? இது ரெண்டுமே பிட்வீன் சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம என்ன சிஸ்டம் பாது? க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம் நீங்கள்? அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? மாஸ் என்டர் ஆக முடியாதா? அதுங்க மாஸ் என்டர் ஆகிறதுனால ஃப்ளோ சிஸ்டம். இது என்டர் ஆக முடியாது, அதனால நான் ஃப்ளோ சிஸ்டம். நான் ஃப்ளோ சிஸ்டம் அப்படிமா. இதே மாதிரி இதை என்ன சொல்றாங்கன்னா கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். ஓகேவா? இங்கே எக்ஸாம்பிள் எழுதலாம். அதே எக்ஸாம்பிள் தான். அதே ஹாட் வாட்டரை இப்போ நீங்கள் மாஸ் டிரான்ஸ்ஃபரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னது? ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ட் இன் த க்ளோஸ்டு பீக்கர். அப்படிதானப்பா? ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ட் இன் தி க்ளோஸ்டு பீக்கர். க்ளோஸ்டு பீக்கர். இப்போ பீக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அப்போ வாட்டர் வேப்பரை எக்ஸிட் ஆக முடியாது இல்லையா? அப்போ மாஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து கிடையாது. ஒன்லி என்ன டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்கும், நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்போ நீங்கள் பீக்கரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பீக்கர் என்ன பண்ணிட்டீங்கப்பா? க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா? நோ. பட் என்ன டிரான்ஸ்ஃபர் இருக்கும்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பவுண்டரி ஓப்பன், நீங்கள் பவுண்டரி க்ளோஸ். ஸோ பவுண்டரி க்ளோஸ் பண்ணுறதுனால மாஸ் டிரான்ஸ்ஃபர் இல்லை, ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இட்ஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். நான் ஃப்ளோ சிஸ்டம், கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். இல்லையாச்சா? இல்லையே, காலையிலே தூங்குறாங்களோ ஒருவேளை. ஹலோ ஹலோ, பொங்கல் பொங்கல் ஹாலிடே முடிஞ்சிச்சு. ஹலோ, எந்திரிக்கிறீங்களா? ஹலோ. இல்லை, எழுதிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, டன். ஓகே, ஹலோ. ஹலோ சார். சரி, இது உங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டிங் ப்ளஸ் லிசனிங். ஓகே ஓகே ஓகே. இப்போ நமக்கு ஃபைனலாக சொல்லியிருக்காங்க என்னென்ன டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கூட சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம சொல்ல மாட்டேன், நீங்கள் பாருங்க. நம்ம வந்து இந்த லெசனில் ஓப்பன் சிஸ்டம் பார்க்க போகிறது கிடையாது, ஐசோலேட்டட் சிஸ்டம் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம என்ன சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம் தெரியுமா? ஃபுல் லெசனும் இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் தான் படிக்க போகிறோம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்கயா. அப்போ மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். கரெக்டா? கரெக்டு தானே? சரிங்களா? இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறது எல்லாமே க்ளோஸ்டு சிஸ்டம் தான். காலேஜ்லாம் போனீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம்லாம் படிப்பீங்க இல்லை, பட் நம்ம இங்கே படிக்க போகிறது ஒன்லி க்ளோஸ்டு சிஸ்டம். சரி, அதை மறந்துடக்கூடாது. அதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராசஸ் அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். கேஸ் கண்டெய்ன்ட் இன் த சிலிண்டர் எஸ் ஃபிட்டட் வித் அ பிஸ்டன் கான்ஸ்டிடியூட் a closed system. சொன்னானா? ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டோட இருக்கு அப்படின்னா டு டேக் இட் அஸ் a closed system. யா, சரியா? ஓகே, ஓகேங்களா? க்ளோஸ்டு சிஸ்டத்தோட பவுண்டரி எப்படி இருக்காது? சீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்படி இருக்காது? இன்சுலேட்டடா இருக்காது. இன்சுலேட் பண்ணிட்டா ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காதுல்ல. இன்சுலேட் பண்ணிட்டா என்ன டிரான்ஸ்ஃபர் இருக்காது? ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. இங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஓகேவா? சரி. இது வந்து அந்த எக்ஸாம்பிள், அந்த இன்ஜின் செட்டப்போட எக்ஸாம்பிள். சரிங்களா? இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக, எக்ஸாம்லலாம் கேட்க போகிறது கிடையாது. பட் நம்ம இது எங்கே ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? இது ஒரு அனிமேஷனாக எடுத்தால் கூட நல்லா இருக்கும் இல்லையா? இருக்கான்னு பார்க்கவா? அப்படியே இருக்கீங்களா? தெரியல.
ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் தெரியுதா? விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கா? ஓகே. ஆ ஓகே, நீங்க இதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே. ஓகே. பிஸ்டன் சொல்றாங்க, கனெக்டிங் ராடு, அது பேர் கனெக்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. பிஸ்டன் கனெக்டிங் ராடு, இங்கே கிராங்க் ஷாஃப்ட்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் தேவையில்லையா? இதெல்லாம் சொல்றியா? இங்க பாருங்க, இப்ப இதுதான் பெட்ரோல். இப்ப மஞ்சள் கலர்ல ஒன்று வந்தாப்புல, யூ டேக் ஏ பெட்ரோல். சரியா? அது வந்து பெட்ரோல் எடுத்துக்கும். சரிங்களா? பெட்ரோல். ஓகேங்களா? இங்க பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிஸ்டன் வந்து மேல இருக்கு, தெரியுதுங்களா? நல்லா கவனிங்கப்பா. இந்த பிஸ்டன் வந்து நமக்கு மேல இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த பிஸ்டன் வந்து கீழே வரும். பிஸ்டன் வந்து என்ன வரும்? கீழே வரும். இப்ப நீங்க கையில வந்து உங்க சிரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அந்த அந்த மருந்தையோ இல்ல தண்ணியையோ நீங்க உள்ளார கொண்டு வரணும்னா அந்த சிரஞ்சை நீங்க இழுப்பீங்கல்ல, அதே மாதிரி இப்ப பெட்ரோல் உள்ளார வரணும்னா, பெட்ரோலோ டீசலோ உள்ளார வரணும்னா இந்த பிஸ்டன் மேல இருந்து கீழே வரும். மேல இருந்து கீழே வரும். அப்படி கீழே வந்தாதான் பெட்ரோல் உள்ளார வரும். பெட்ரோல் வந்து உள்ளார என்டர் ஆக முடியும். அது பெட்ரோல் உள்ளார வரும்போது பிஸ்டன் கீழே போகுதுன்னு வச்சுக்கோ. பிஸ்டன் எப்படி கீழே கொண்டு போறது? அது நீங்க வந்து கிக் பண்றீங்கல்ல, பைக் வந்து நீங்க கிக் பண்றீங்களா, உதைக்கிறீங்கல்ல, இல்லைன்னா நீங்க வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா? செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணா மோட்டர் வந்து கீழே கொண்டு போயிடும் பிஸ்டனை. நீங்க கிக் பண்றீங்கன்னா நீங்க பிஸ்டனை கீழே கொண்டு போறீங்க. அப்படி கீழே கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அதுதான் என்ன ஆகும், உள்ளார வந்து ப்ரெஷர் கம்மியாயிடும். உள்ளார ப்ரெஷர் கம்மியானோன்னு என்ன ஆகும், ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷருக்கு நமக்கு உள்ளார வந்து என்ன ஆயிடும்னா, உள்ளார பெட்ரோல் ஓடியாந்துடும். நமக்கு லோ ப்ரெஷர் இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா உள்ளார வந்துடும், பெட்ரோலும் ஏரும் உள்ளார வரும். இப்போ பெட்ரோல் இன்ஜின்னா பெட்ரோலும் ஏரும் வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சக்ஷன் சொல்லுவோம். சக்ஷன்னா உறிஞ்சிறது இல்லையா? அப்ப சக் பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து சக் பண்ணணும். எதை சக் பண்ணணும்? பெட்ரோலையும் யாரும் உள்ளார வர மாதிரி சக் பண்ணணும்னா அப்ப பிஸ்டன் வந்து ஃபர்ஸ்ட் கீழே போகணும். சக்சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்னா என்ன சார்? அந்த பிஸ்டன் வந்து மேல இருந்து கீழே வருது அப்படின்னா அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். டிடிசி பிடிசிமாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு மேல இருந்து கீழே வந்ததுன்னா அது ஒரு ஸ்ட்ரோக்கு, கீழே இருந்து மேலே போச்சுன்னா இன்னொரு ஸ்ட்ரோக். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், உள்ளார வந்து பெட்ரோல் வரும், அதுதான் இந்த ஸ்ட்ரோக்கு. இங்க பாருங்க, அந்த வந்துருச்சா? இப்போ இந்த பிஸ்டன் கீழே போயிடுச்சு, பெட்ரோல் யாரும் உள்ளார வந்துருச்சு. ஓகேங்களா? பெட்ரோல் யாரும் உள்ளார வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த உள்ளார வந்துச்சுல்ல, உள்ளார வந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பெட்ரோல் யாரையும் கம்ப்ரஷன் நடக்கும். கம்ப்ரஷன் எது? பெட்ரோல் யாரையும் இப்போ என்ன பண்ண போகுது, கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் நடக்கணும்னா பிஸ்டன் எங்க போகணும், கீழே இருந்து மேலே போகணும். அப்படி கம்ப்ரஷன் நடக்கும் போது வால்வ் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும்பா. இப்போ இந்த சிஸ்டம் எப்படி, இப்போ வந்து பெட்ரோல் உள்ளார வருதுன்னா இது ஓப்பன் சிஸ்டம், கரெக்டா? இப்போ கம்ப்ரஷன் பண்ணும்போது, ஓகேவா, கம்ப்ரஷன் பண்ணும்போது எல்லாமே க்ளோஸ்டா இருக்கணும். நீ பாட்டுக்க கம்ப்ரஸ் பண்ண வெளியில வெளியில வந்து பெட்ரோல் ஊத்துதான் உனக்கு இல்ல இல்ல, இன்ஜினுக்குள்ள போனுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியில புகையாதான் வெளில வருது இல்லையா? அப்போ அது வந்து கம்ப்ரஷன் அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம். சரிங்களா? அப்போ கம்ப்ரஸ் பண்றோம்னா நம்ம ஒர்க் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா? கம்ப்ரஷன். ஓகேங்களா? அப்போ கம்ப்ரஷன் நடக்கும் பாருப்பா. எதுக்கு கம்ப்ரஸ் பண்றாங்க? நல்லா கம்ப்ரஸ் பண்ணோம்னா சூடாகும். சூடாகும் போது அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக் எப்படி சொல்லலாம், உங்க வீட்டில் இருக்க கேஸ் லைட்டர் வச்சிருக்கீங்களா, கேஸ் லைட்டரு, அது நீங்க அம்மாலாம் பற்ற வைப்பாங்களா, பற்ற வைக்கும் போது ஒரு ஸ்பார்க் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் வந்தோன்னா நம்ம ஆல்ரெடி வேற கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோமா, நல்லா சூடா இருக்குமா, ஸ்பார்க் கிடைச்சோடனே என்ன ஆயிடும்னா ஃபயர் ஆயிடும். கம்பர்ஷன் சொல்லுவாங்க, அது ஃபயர்னு சொல்ல மாட்டாங்க, கம்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர்ஷன். அந்த பெட்ரோல் யாரும் எரிய ஆரம்பிச்சிடும். எரிஞ்ச உடனே என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி கிடைக்கும். அப்ப அந்த ஹீட் எனர்ஜி கிடைச்ச உடனே என்ன ஆகும், ஹீட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? அப்ப மேல உள்ள பிஸ்டனை திரும்ப கீழே தள்ளி விட்டுரும். அதுதான் பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. திரும்ப கேஸ் எல்லாம், எரிஞ்ச கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியில தள்ளணும் இல்லையா? அப்ப அதை வெளியில தள்ளதான் சைலன்சர் வெளில வரும். இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் உள்ளார வந்திருக்கு, சக்ஷனு. இப்போ இது வந்து கம்ப்ரஷன். பாருங்க, பிஸ்டன் மேல போயிடுச்சா, நல்லா ஒரு ரெட் கலர்ல காட்டிருக்காங்க பாருங்க, கம்ப்ரஷன். இப்போ நமக்கு ஸ்பார்க் கிடைக்கும். ஸ்பார்க் இந்த இடத்துல கிடைக்கும். கிடைச்ச உடனே என்ன ஆகும், ஹீட் கிடைச்சோன்னா அந்த பிஸ்டனை கீழே தள்ளும். பிஸ்டனு கீழேயும் மேலேயும் போயிட்டு வந்தாதான், நல்லா கவனிச்சுக்கோங்க, பிஸ்டனு இன்ஜினுக்குள்ள உள்ள பிஸ்டனை மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தாதான் உங்க வீல் வந்து சுத்தும். உங்க வீல் வந்து சுத்தும். ஓகேவா? அப்போ ஓகே. இப்போ நமக்கு இது பாரு, திஸ் இஸ் அ கம்பஷன். பிஸ்டன் கீழே வருதா? இதான் கம்பஷன். எரிஞ்ச கேஸ் எல்லாம் அங்க பாருங்க, எரிஞ்ச கேஸ் எல்லாம் அங்க பாருங்க, வெளில போதா? அது வந்து நமக்கு என்னதுன்னா எக்ஸாஸ்ட்.
மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்கா. இந்த 4 ஸ்ட்ரோக்ல சக்ஷன், கம்ப்ரஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவர், 4வது எக்ஸாஸ்ட். சொல்லுங்கப்பா, இதுல எது வந்து ஓப்பன் சிஸ்டம், எது வந்து க்ளோஸ்ட் சிஸ்டம் வரும்? எந்த ஸ்ட்ரோக் எந்த இது வரும்? எந்த ஸ்ட்ரோக் வந்து ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ்ட் சிஸ்டம் வரும்? சக்ஷனு, கம்ப்ரஷனு, அப்புறம் பவர், எக்ஸாஸ்ட். எது ஓப்பன் எது க்ளோஸ்டு? இதுல இந்த 4 ஸ்ட்ரோக்ல எந்த இது ஓப்பன் க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்றேன்? க்ளோஸ்ட் சிஸ்டம். எக்ஸாஸ்ட் ஓப்பனு, சக்ஷனும் ஓப்பனு. அதெல்லாம் ஓப்பன் சிஸ்டம். அவ்வளவுதான். சக்ஷனும் எக்ஸாஸ்டும் ஓப்பனு. ஆமா. பவரும் கம்ப்ரஷனும் க்ளோஸ்டு. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கும் ஃபைனல் ஸ்ட்ரோக்கும் ஓப்பன் சிஸ்டம். கம்ப்ரஷனும் பவரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆமா. ஓகேவா? ஸோ அகைன் ஓகேவா? ஸோ சக்ஷனு, திஸ் இஸ் சக்ஷனு, கம்ப்ரஷனு, பவரு, ஃபைனலா எக்ஸாஸ்ட். ஓகேவா? இதனாலதான் அந்த இன்ஜினை 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஸ்ட்ரோக்னா 4 வாட்டி பிஸ்டன் மேலே கீழே போயிட்டு வந்தா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த பிராக்டிகல் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகேப்பா, சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓகேவா? அதுதான் நமக்கு. அதனால ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இங்கே நம்ம ஃபுல்லாவே இந்த இந்த பிஸ்டனு, சிலிண்டர் இதை பத்தியே படிச்சுட்டு இருப்போமா, அதுக்காக தான். இது மைண்ட்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, கம்ப்ரஷனா என்ன, எக்ஸ்பென்ஷனா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ இப்போ இது நமக்கு இன்டேக் தான் சொல்றான் பாருங்க. இன்டேக்ல ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து என்டர் ஆகுது. இந்த பாருங்க, என்டர் ஆகுது. இந்த கம்ப்ரஷன், இந்த இடத்துல கம்ப்ரஷன் நடக்குது. ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து கம்ப்ரஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்பார்க் பிளக் கிடைச்சோன்னா பவர் வந்து நமக்கு கீழே வருது. ஃபர்ஸ்ட் வந்து சக்ஷன் பிஸ்டன் கீழே வரும், கம்ப்ரஷன் அப்போ மேலே போகும், பவர் அப்போ கீழே வரும், திரும்ப எக்ஸாஸ்ட் அப்போ மேலே போகும். எல்லாமே வெளில வந்துடும். திரும்ப எல்லாம் இன்ஜினுக்குள்ள எதுவுமே இருக்காதுப்பா. எல்லாமே எக்ஸாஸ்டா வெளில வந்துடும். அப்படிதான் ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா என்ன சிஸ்டம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்துல நமக்கு என்னன்னா பவுண்டரி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இங்க 2 டிரான்ஸ்ஃபருமே இருக்காதா ஐசோலேட்டட் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா? ஓகேவா? ஐசோலேட்டட் சிஸ்டத்துல 2 டிரான்ஸ்ஃபருமே இருக்காது. ஓகேங்களா? அப்ப பவுண்டரி வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காதுன்னா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்காது அப்படின்னா இன்சுலேட்டட் பண்ணிருப்பாங்க. க்ளோஸ்டு அண்ட் இன்சுலேட்டட். பவுண்டரி எப்படி இருக்கும் ஐசோலேட்டட் சிஸ்டம்? ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்தப்பட்ட. அப்பனா ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யார்ட்டையும் பேச மாட்டான். சம்டைம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை மட்டும் பார்த்துட்டே இருப்பான். சரிங்களா? அவன் வந்து தனிமை, அவனை வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் ஐசோலேட். சரிங்களா? எந்த டிரான்ஸ்ஃபருக்கும் இருக்காது. மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், சரௌண்டிங்கோட எதுவுமே இருக்காது. அதுதான் நமக்கு என்ன சிஸ்டம்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். தெர் இஸ் நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர். நீங்க க்ளோஸ் பண்ணதுனால மாஸ், தெர் இஸ் நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர். நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இன்சுலேட் பண்ணதுனால நோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். நோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? 2 டிரான்ஸ்ஃபருமே இல்லைன்னா அந்த சிஸ்டம் தான் நமக்கு நமக்கு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம். சரிங்களா? சரி, ஓகேவா? இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க. A system can exchange neither மேட்டரும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நார் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். யார் கூட? சரௌண்டிங் கூட. சிஸ்டம் தானே சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இங்க பவுண்டரி எப்படி இருக்கும்? சீல் பண்ணியிருப்பாங்க, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ட் என்ன? தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்க்ல இப்போ வாட்டர் இருக்கு. நம்ம பார்த்தீங்களா, பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நம்ம ஏஜ் உள்ளவங்கலாம் நம்ம ஃப்ளாஸ்க் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹாட் வாட்டருக்காக. அது கொஞ்ச நேரம் வந்து ஹாட்டாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ஸ்டீமும் வெளில போல, உள்ளாரும் வரல, மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காது, ஹீட்டும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த ஹாட் வாட்டராகவே கொஞ்சம் நேரம் இருக்கும். அது நமக்கு என்ன சிஸ்டம்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ போத் எனர்ஜி அண்ட் நெய்தர் லீவ் த சிஸ்டம், என்டர் ஆர் லீவ் த சிஸ்டம். அவ்வளோதான். இதுதான் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஓகேவா? முடிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் சிஸ்டம்? ஓகே, சிஸ்டம்னா என்ன, நம்ம இதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்குன்னு ஒரு குவான்டிட்டி, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், அதெல்லாமே நமக்கு சிஸ்டம்.
ஓகேங்களா. சரௌண்டிங்னா அந்த சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ற பக்கத்துல உள்ள ஏரியா எல்லாமே நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்பேஸை வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா சரௌண்டிங் எடுத்துக்கலாம். பவுண்டரி அப்படின்னா சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிறது. அதுல டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி பார்த்தோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம். அது சிஸ்டத்தோட டைப்ஸ் எதை வச்சு பிரிச்சோம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். யா தட்ஸ் ஆல். யா தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல். சரியா? கிளியரா? கிளியரா? எஸ். ஓப்பன், க்ளோஸ்டு, எக்ஸ். ஓகே, டன் டன் டன். இந்த பவர் பிளான்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பவர் பிளான்ட்லேயும் அப்படிதான் பாய்லர்லாம் ஒன்று இருக்கும். சரிங்களா? பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாய்லர்லாம் இருக்கும். அந்த பாய்லரில் வந்து வாட்டர்லாம் என்டர் ஆகும். அப்படிதானே? வாட்டர் என்டர் ஆகி ஸ்டீமாக தான் வெளில போகும். அப்போ அதெல்லாம் ஓப்பன் சிஸ்டம் சொல்லலாம். சரிங்களா? சரிப்பா, போனோம்னா ரொம்ப போயிட்டே தான் இருக்கும். அடுத்த டேர்ம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? என்ன டேர்ம்ஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒன்றும் இல்லை, சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு பேர் என்னவா? மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள். ஏன் வேரியபிள் அப்படின்னா இது மாற சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி? வாட் இஸ் அ சிஸ்டம் பார்த்தோம், வாட் இஸ் சரௌண்டிங் பார்த்தோம், வாட் இஸ் சாரிப்பா பவுண்டரி பார்த்தோம். இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டினா என்ன சார்? இந்த ப்ராப்பர்ட்டி தான் சிஸ்டத்தோட கேரக்டரை சொல்றது. ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஹை ப்ரெஷரைஸ்டு கேஸ், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஸோ இப்போ கேரக்டரை சொல்லணும்னா நம்ம எதை வச்சுதான் சாரிப்பா எதை வச்சுதான் நம்ம சொல்லணும் ஒரு கேரக்டரை? இந்த ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணி தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸு? ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, வால்யூமு, ஆட சை, இது எல்லாமே நமக்கு என்ன வரும்னா ப்ராப்பர்ட்டி வரும். சரியா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குன்னு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ மாறக்கூட சான்ஸ் இருக்கு. சரியா? நம்ம ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருப்போம், அது மாறக்கூட சான்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதை சொல்லும் அப்படின்னா சிஸ்டத்தோட கேரக்டரை சொல்லும். சரியா? இங்க பாருங்க, எதை சொல்லுதான் ப்ராப்பர்ட்டி? எதைப்பா சொல்லுதான்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டத்தோட கேரக்டரை சொல்லும். எப்படி சொல்லும்? நம்ம வந்து அதுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம். கிவன் டைம். ஆமா, அந்த டைம்ல இப்போ இந்த டைம்ல இப்போ இந்த வாட்டர் இருக்கு, வாட்டர் கேன்ல வாட்டர் இருக்கு. இந்த டைம்ல எவ்வளோ வால்யூம் இருக்கு, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, இந்த டைம்ல கரெக்டாக ஒரு 6:20 அப்போ எவ்வளோ வால்யூம் இருக்கு, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூவா கொடுக்குற பார்த்தீங்களா? அது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். அது சொல்றது மூலியமா நம்ம அதோட கேரக்டரை சொல்லலாம். அதான் நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சிஸ்டத்தோட கேரக்டர் சொல்லுது, அதுக்கு ஒரு நம்ம நியூமரிக்கல் வேல்யூ நம்ம அசைன் பண்றோம் அந்த டைம்ல. அதுதான் நமக்கு என்ன சொல்லுவோம்ப்பா? ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நமக்கு ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, வால்யூமு, டென்சிட்டி, மாஸ், இது எல்லாமே நமக்கு ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியில 2 டைப் இருக்கும். அதுதான் கேட்பாங்க, நமக்கு கேட்பாங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. இல்லையா? பார்த்தீங்களா? டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிஸோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ராப்பர்ட்டி பா. ஒன்று வந்து எக்ஸ்டென்சிவ், இன்னொன்று இன்டென்சிவ் சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் இப்படி உள்ளார கேஸ் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே தான் இது உள்ளார ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் இல்லை வாட்டர் எதுனா எடுத்துக்கங்க. இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும், இதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும், இதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இதுக்குன்னு ஒரு டென்சிட்டி இருக்கும். கரெக்டா? இதுக்குன்னு ஒரு எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி இருக்கலாம். இல்லைனா இதுக்குன்னு ஒரு என்ட்ரோபி, என்தால்பி, நீங்கள் எதோ எடுத்துக்கலாம்யா. இப்போ வந்து ஒரு என்தால்பி வச்சுக்கோங்க. என்தால்பி டோட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். என்தால்பினா டோட்டல் எனர்ஜி. சரியா? என்தால்பி, என்ட்ரோபி. சரிங்களாப்பா? என்ட்ரோபினா டிஸ்ஆர்டர்னஸ், மாலிகுலோட டிஸ்ஆர்டர்னஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதா நமக்கு என்ட்ரோபி. சரிங்களாப்பா? இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிலாம் படிச்சிருக்கீங்களா? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்காப்பா? இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு நமக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சிஸ்டத்தோட சைஸை மாத்துறேன். அதை வந்து இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம ஹாஃப் சைஸா மாத்திடுறேன். பாதிய பாதியை கட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டத்தை ஹாஃப் ஆக்கிட்டேன். அப்போ ஹாஃப் ஆக்கிட்டா கண்டிப்பா மாஸ் என்னவாயிருக்கும் அப்படின்னா பாதி ஆயிருக்கும். அப்படிதானே? மாஸ் ஹாஃப் ஆயிருக்கும். அதே மாதிரி வால்யூம் என்னவாயிருக்கும்னா ஹாஃப் ஆயிருக்கும். கரெக்டா? வால்யூம் என்னவாயிருக்குன்னா ஹாஃப் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? வால்யூம் நமக்கு என்ன ஆயிருக்கும்? ஹாஃப் ஆயிருக்கும்.
ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி மற்ற ப்ரெஷரும் ஹாஃப் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அதுதான் இங்கே கிடையாது. இங்கே என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் தான் இங்கேயும் இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இங்கேயும் இருக்கும். இங்கே என்ன டென்சிட்டி இருக்கோ அதே டென்சிட்டி தான் இங்கே இருக்கும். அப்போ சிஸ்டத்தோட சைஸ் மாறினா ஹாஃப் சைஸ் தானே, திஸ் இஸ் ஹாஃப் சைஸ், திஸ் இஸ் ஹாஃப் சைஸ். இப்போ சிஸ்டத்தோட சைஸ் மாறினா யாரெல்லாம் மாறுறாங்களோ அவங்கெல்லாம் எந்த ப்ராப்பர்ட்டியில் வருவாங்கன்னா எக்ஸ்டென்சிவ்ல வருவாங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சிஸ்டத்தோட சைஸ் மாறினா யாரெல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்களோ அவங்க எதில் வருவாங்கப்பா, எக்ஸ்டென்சிவ். அப்போ இவங்கெல்லாம் என்னது, சிஸ்டத்தோட சைஸ் மாறினாலும் மாறலை. ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு சைஸ் மாறினாலும் மாறாது. சிஸ்டத்தோட சைஸ்னால அதில் சேஞ்சஸ் இருக்காது. அப்போ என்னன்னா இது நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்ட்ரின்சிக்னு சொல்லுவாங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? இன்டென்சிவ் நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம்ப்பா. எக்ஸ்டென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் இருக்குல்ல, எக்ஸ்டென்சிவ் ஆர் எக்ஸ்டெனிசிக் அப்படிம்பாங்க. எக்ஸ்டென்சிவ் வந்து டிபெண்ட் சைஸ் ஆஃப் த சிஸ்டம், அப்படிதானே? டிபெண்ட் சைஸ் ஆஃப் சிஸ்டம், சிஸ்டத்தோட சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இன்டென்சிவ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காரு, ஐ இண்டிபெண்டாக இருக்கும்னு எழுதிக்கலாம் இல்லையா? இண்டிபெண்டாக இருக்கும், independent of size of the system, independent of size of system. சிஸ்டத்தோட சைஸை நமக்கு டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா நமக்கு இன்டென்சிவ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்காம, ஐ ஞாபகம் வச்சுக்கலாமா? இன்டென்சிவ், இண்டிபெண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை கேட்க சான்ஸ் இருக்குது. எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு அதை கேட்கறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. எழுதிக்கலாமா? எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ சும்மா எழுதி வச்சிருக்கேன். இப்போ எனர்ஜி, என்ட்ரோபி இதெல்லாம் எல்லாமே எக்ஸ்டென்சிவ்ல வரும்பா. எனர்ஜினாலே அது என்ட்ரோபியில் வந்துடும். சரியா? இப்போ நீங்கள் ஹீட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, டிரான்ஸ்ஃபர் ஆக மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ். கண்டிப்பாக. அதனால எனர்ஜி எல்லாம் எதில் வந்துடும்னா எக்ஸ்டென்சிவ்ல வந்துடும். என்தால்பினா டோட்டல் எனர்ஜி, அதுவும் மாறும் நமக்கு. சரியா? எழுதியாச்சா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். என்னென்ன எக்ஸாம்பிள்னு? ஓகேப்பா, டன். ஸோ எக்ஸ்டென்சிவ் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா எழுதிக்கலாமா? மாஸு, வால்யூமு, எனர்ஜி, என்ட்ரோபி, என்ட்ரோபி, என்தால்பி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன எழுதிக்கலாம்னா இன்டர்னல் எனர்ஜி, அதான் எனர்ஜின்னு வந்துருக்குதுல்ல, இன்டர்னல் எனர்ஜி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதனால ஓகே, இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ்ல வரும். இன்டென்சிவ்ல பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, டென்சிட்டி. ஓகேவா? ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, டென்சிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி படித்தோம்லப்பா. தெர்மல் கண்டக்டிவிட்டி அதெல்லாம் சைஸை பொறுத்து மாறாதுல்ல, இல்லை அதெல்லாம் சைஸை பொறுத்து மாறாது. தெர்மல் கண்டக்டிவிட்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஒர்க்கு ஹீட்லாம் ப்ராப்பர்ட்டியில் வராது. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, சரிங்களா? விஸ்காசிட்டி இதெல்லாம் படிக்க போகிறோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா 12th படிப்பீங்க. விஸ்காசிட்டி நம்ம நடத்த போகிறோம் அடுத்த லெசனில். அப்புறம் இந்த மோலார்னு வந்துட்டாலே வரும்பா. மோலார் மாஸ், மோலார் வால்யூம், மோலார் மாஸ், மோலார் வால்யூமு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக்னு வந்துட்டாலும் இன்டென்சிவ்ல வந்துருப்பான், ஏன்னா அது யூனிட் மாஸ்ன்னு வந்துருமா, அதனால ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி, ஓகேங்களா? இது எல்லாமே வரும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
extensive properties are additive in nature. Additive in nature. ஓகேவா, additive in nature. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் என்னப்பா நமக்கு அடிட்டிவ் கிடையாது இல்லையா, நான் அடிட்டிவ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நான் அடிட்டிவ். அது என்ன சார் அடிட்டிவ் நான் அடிட்டிவ்? நான் சொல்ல போறேன். ஓகேவா, சர்ஃபேஸ் டென்ஷன் எழுதிக்கலாம்ப்பா தாராளமா. ஒர்க் ஹீட் மட்டும் வராதியா, ஒர்க் ஹீட்லாம் ப்ராப்பர்ட்டியில் வராது. எழுதிக்கலாம், சர்ஃபேஸ் டென்ஷன் கூட எழுதிக்கலாம். எழுதியாச்சா? எழுதியாச்சா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அது என்னப்பா அடிட்டிவ், அதானே அடிட்டிவ் சொல்ல வரேன். அடிட்டிவ் என்ன, அதானே நான் அடிட்டிவ். எஸ். Extensive properties, intensive properties. Surface tension is a intensive property. ஓகேப்பா, இப்போ நமக்கு அடிட்டிவ் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு இங்க இருக்கா ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் நான் கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு 1 kg கேஸ்ன்னு வச்சுக்கேன். இப்போ திரும்ப நான் ஒரு 1 kg கேஸை ஃபில் பண்ணுறேன். ஒரு 1 kg கேஸை நான் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ டோட்டல், எவ்வளோப்பா டோட்டல், எவ்வளோ மாசு? வாட் இஸ் த டோட்டல் மாசு? எவ்வளோ டோட்டல் மாசு? ஆல்ரெடி ஒரு 1 kg இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு 1 kg நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ நமக்கு டோட்டலாக 2 kgன்னு வந்துடும். டோட்டலாக எவ்வளோப்பா வந்துடும்? 2 kgன்னு வந்துடும். டோட்டலாக எவ்வளோ வந்துடும்? நமக்கு 2 kgன்னு வந்துடும். அப்போ மாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க பாருங்க. இப்போ 1 kg + 2 kgன்னு ஆட் பண்ணிடுறீங்களா? ஆனால் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த 1 kg நான் ஃபில் பண்ண இங்கே இருக்கிறது ஹைட்ரஜன் கேஸ். நான் ஃபில் பண்ண 1 kg கேஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் கேஸ். அப்போ டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? அப்போ டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? அப்போ டோட்டல் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சார் ஹைட்ரஜனோட டென்சிட்டி ப்ளஸ் வந்து ஆக்சிஜனோட டென்சிட்டின்னு நம்ம ஆட் பண்ண முடியாது. திஸ் இஸ் நான் அடிட்டிவ். அது வந்து மாறும், நமக்கு ஃப்ளூயிட்ஸில் வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃப்ளூயிட்ஸில் வந்து வரும். நடத்துகிறேன். மிக்சிங் டென்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சரிங்களா? எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணால் அந்த மிக்சரோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? அது கான்ஸ்டன்ட் வால்யூமை பொறுத்து இருக்கு. கான்ஸ்டன்ட் வால்யூமை பொறுத்து ஒன்று வரும். அதை நான் நடத்துகிறேன், அந்த டைப் மட்டும் நடத்துகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஈஸியாக வந்து மாசு வந்து எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா ஆட் பண்ணிட முடியாது. எதை? நம்ம டென்சிட்டி. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு நான் அடிட்டிவ். ஓகேவா? டென்சிட்டி நமக்கு என்னதுப்பா? நான் அடிட்டிவ் இன் நேச்சர். இது நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் அடிட்டிவ் இன் நேச்சர். ஓகேங்களா? ஓகேப்பா, சரி, கிளியர். ஓகே, சைஸை டிபெண்ட் பண்ணி இருந்தா எக்ஸ்டென்சிவ், சைஸை டிபெண்ட் பண்ணி இண்டிபெண்டா இருந்தா இன்டென்சிவ். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? என்னது? இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியையும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்? இல்லை ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியையும் ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் டிவைட் பண்ணால் என்ன ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்க சான்ஸ் இருக்கு, சரியா? அப்போ என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? சும்மா இங்கே மறக்காமல் இருக்கிறதுக்காக. அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இப்போ இன்டென்சிவ் அப்படின்னா, சரியா, இன்டென்சிவ்னா நீங்கள் ஐ போடுவீங்களா சார்? அதை நான் அப்படியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்துருதா, சரியா? அதனால வந்து இன்டென்சிவ்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க, சரியா? எக்ஸ்டென்சிவ் போடும்போது இ போடுவீங்களா? ஒரு 3 மைனஸ் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சொல்கிறான் பாரு. எஸ், சரியா? அதனால எக்ஸ்டென்சிவ்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? நமக்கு மைனஸ்ன்னு வரும். இப்போ மைனஸ்னா என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, சரியா? அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மைனஸ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா ப்ளஸ். மைனஸ் பை ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ் தான் வரப்போகுது. எகெயின் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், சரியா? இல்லை சார், நான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் மல்டிப்ளை பண்ணுறேன் சார், அப்போ எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சார் கிடைக்கும்? மைனஸு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்னா நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், சரியாப்பா? கிளியரா? அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வரும்,
இப்போ நமக்கு ஆன்சரும் ப்ளஸ் தான் வரும். இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியையும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வரும்? என்ன பாரு வரும்? எஸ் 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 எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ். ஒரு எக்ஸ்டென்சிவையும் இன்டென்சிவையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? which is larger. எஸ் சரியாப்பா. இப்போ எக்ஸ்டென்சிவ் வந்து மாஸ், இன்டென்சிவ் வந்து டென்சிட்டி. ஏன்பா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆட் பண்ண முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையா? இதானே ஃபர்ஸ்ட் லெசன்ல படித்தோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல நம்ம என்ன படித்தோம்? டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆட் பண்ண முடியாதுல்ல. எப்படிப்பா மாஸ் போய் டென்சிட்டி கூட ஆட் பண்ணுவீங்க? மாஸ் கூட தான் ஆட் பண்ணணும். ஆப்பிள் கூட தான் ஆட் பண்ணுவோம். ஆரஞ்சு கூட தான் ஆட் பண்ணணும். சொன்னோமா? இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கேட்க மாட்டோம். புரியுதில்ல? ஸோ சேம் டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். சேம் டைமென்ஷன் மட்டும் தான் சப்ராக்ட் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம். வெரி ஃபர்ஸ்ட் லெசன். சரியா? ஓகேவா? எஸ். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ் பை வால்யூம், கரெக்டா? மாஸ் என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னப்பா கிடைக்கும் ஆன்சரு? மாஸ் பை வால்யூம்னா என்ன நமக்கு? மாஸ் பை வால்யூம் என்னையா நமக்கு? டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம் நமக்கு டென்சிட்டி. கரெக்ட் தானே? மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ், மைனஸ் பை மைனஸ் பிளஸ் டென்சிட்டிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ நமக்கு மாஸ் எப்படி எழுதிக்கலாம்? மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம் எழுதிக்கலாமா? அப்போ டென்சிட்டிங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி வரும்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பெசிபிக்னு சொல்றாங்களாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி படிச்சிருக்கோம். ஏன் போன லெசன் நம்ம வந்து ஒரு 20 லெக்சருக்கு மேலே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா யூனிட் மாஸ் உள்ள சப்ஸ்டன்ஸை யூனிட் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டு தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம். எஸ். சி அப்படின்னு வரும்போது யூனிட் மோல் உள்ள சப்ஸ்டன்ஸை யூனிட் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது நம்ம படிச்சிருக்கோம். இது மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்படி தானேப்பா? இந்த மாதிரி இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நம்ம பர் அந்த ஸ்பெசிபிக்னாவே மாஸை டிவைட் பண்ணிட்டாலே ஸ்பெசிபிக்னு வந்துடும் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே இன்டென்சிவ்ல தான் வரும். ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டில தான் வரும். இப்போ ஸ்பெசிபிக் வால்யூம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸ்பெசிபிக் வால்யூம் சரிங்களா? இப்போ ஸ்பெசிபிக் வால்யூம் எடுத்தீங்கன்னா வால்யூம் பை மாஸ். இப்போ வால்யூம் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸ் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வரும். மைனஸ் பை மைனஸ் பிளஸ் ஆகிடும் இல்லையா? ஸ்பெசிபிக் வால்யூம். சரிங்களா? ஓகேவா? அவ்வளோதான் இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாகவே நடத்தியாச்சு. கவனிக்கலாமா? கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்கப்பா. ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரேஷியோ ஆஃப் ரெண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மைனஸ் பை மைனஸ் பிளஸ். இப்படி தான் கேட்பாங்கப்பா. டென்சிட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்றாங்க? இப்போ காமனா என்ன சொல்றாங்க? ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை மாஸை டிவைட் பண்ணிட்டாலே நமக்கு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஓகேவா? ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி சச் ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜி. அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி பை மாஸ். ரொம்ப பேர்லேயே வருதுப்பா. ஸ்பெசிபிக் அப்புறம் யார் வராங்களோ அவங்க பை மாஸ். அப்போ வால்யூம் பை மாஸ். அப்போ ஸ்பெசிபிக் என்தால்பினா என்தால்பி பை மாஸ். ஸ்பெசிபிக் என்ட்ரோபினா என்ட்ரோபி பை மாஸ். இப்போ இவங்கெல்லாம் எதில் வந்துருவாங்க? மாஸை டிவைட் பண்ணிட்டாலே ஸ்பெசிபிக்கா. அப்போ ஸ்பெசிபிக் என்தால்பி, ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிபிக் வால்யூம் பை மாஸ். இவங்கெல்லாம் ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்டென்சிவ்ல வரும். என்தால்பி அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ், ஸ்பெசிபிக் என்தால்பி அப்படிங்கிறது இன்டென்சிவ்ல வந்துடும். சரியா? ஓகேவா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்ட் லைன் மட்டும் எழுதிக்கலாம். ஐ திங்க் லாஸ்ட் 2 லைன் மட்டும் அப்புறமா எழுதிக்கிறீங்களா? நோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம்
இந்த மோலார் மாஸ் ஓகேங்களா, மோலார் வால்யூமு, யூனிட் மோலுக்கு எவ்வளோ மாஸ்ன்னு பார்க்கறது, யூனிட் மோலுக்கு எவ்வளோ வால்யூம்னு பார்க்கறது, இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ். என்தால்பினா ஹெச் தானே படிச்சிருப்பீங்களே சிம்பிள். என்ட்ரோபினா எஸ்ன்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா. என்தால்பினா நமக்கு டோட்டல் எனர்ஜி, என்ட்ரோபினா மாலிகுல்ஸோட டிஸார்டர்னஸ் எவ்வளோ இருக்கு. நமக்கு அந்த என்தால்பி என்ட்ரோபி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மட்டும் தெர்மோடைனமிக்ஸ்ல கிடையாது, பிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. எஸ் எஸ் எஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட். this is very important. Okay, what is a state? ஸ்டேட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நீ என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு நான் வீடியோ ஆன் பண்ணாதான் தெரியும். அதாவது ஒரு தூக்கமான ஒரு ஸ்டேட்ல, அதாவது ஒரு கண் கலங்கின ஸ்டேட்ல இருக்கியா, இல்லை வந்து நல்லா லிசன் பண்ணிட்டு இருக்கியான்னு அந்த ஸ்டேட்டு உன்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா அவனோட வீடியோ பார்த்து சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தோட கண்டிஷன் யார் சொல்லுவா அப்படின்னா, நோ தட் நாட்ஸ், அது தமிழ்நாடுல இல்லை சரியா. ஸோ இங்க வந்து இந்த ஸ்டேட் என்ன சொல்லணும்னா, ஓகேவா, ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டேட் வந்து நம்ம கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணும். எதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டம். கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டம், சிஸ்டத்தோட கண்டிஷன் சொல்றது தான் நமக்கு ஸ்டேட். எப்படி சொல்லணும் சிஸ்டத்தோட கண்டிஷனை? யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டை சொல்ல முடியும். யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, அந்த பாருங்க. சரிங்க, ஸ்டேட் வந்து எதை சொல்லுதான்? கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டமு. சரிங்களா, கண்டிஷன் ஆஃப் த சிஸ்டமு. எப்படி எது மூலியமா எதை டிஸ்கிரைப் பண்ற மூலியமானா, ப்ராப்பர்ட்டியை டிஸ்கிரைப் பண்ற மூலியமா. ஃபார் கிவன் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். பாத்தீங்களா, இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிவன் ஸ்டேட்ல நமக்கு ப்ராப்பர்ட்டி மாறிக்கிட்டே இருக்காது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஹை ப்ரெஷரைஸ்டு ஸ்டேட்னு சொல்றேன்னா, அந்த ப்ரெஷர் மாறாமலே இருக்கும். அப்போ ஒரு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டிஸ் மாறிட்டே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மாறாம இருக்காது. சரிங்களா, ஃபிக்ஸடா இருக்கும், மாறாமலே இருக்கும், ஃபிக்ஸடா இருக்கும். சரிங்களா, அது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸை சொல்லி சிஸ்டத்தோட கண்டிஷனை சொன்னா நம்ம அந்த ஸ்டேட்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ நான் சொல்றேன் பாருங்க, நான் இப்போ சொல்லும் போது புரியும் நல்லாவே. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, ஓகேவா. சரி, ஸ்டேட் வந்து எதை சொல்லுதுப்பா? சிஸ்டத்தோட கண்டிஷன். எப்படி சொல்லுது? பை யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த கிவன் ஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டி மாறுமா? மாறாது. ஓகேவா. சரி, இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிக்கலாமா? இங்கே இடம் இருக்கா? இங்கே இல்லை, இங்கே வச்சு இங்கே பாருங்க. ஒரு பிஸ்டன் எடுத்துக்கலாம். நல்லா கவனிக்கலாமா? இப்போ ஒரு பிஸ்டன், ஐம் டேக்கிங் எ சிலிண்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பிஸ்டன் அண்ட் தென் பிஸ்டன். ஓகேவா, திஸ் இஸ் பிஸ்டன் அண்ட் இங்கே வந்து கேஸ். இப்போ இது வந்து டைமை பொறுத்து அப்படியே இருக்குன்னு வச்சு, கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இதோட ப்ரெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் வந்து 5 bar. ஓகேவா, வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப். ஓகேவா, டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. அப்போ இந்த மாதிரி நான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இது மாறிக்கிட்டே இருந்தா நான் சொல்ல முடியுமா? இப்போ 5 bar 6 bar 7 bar 8 bar சொல்ல முடியும், மெஷர் பண்ண முடியாது. அப்போ இது டைமை பொறுத்து மாறாம இருந்தால் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஈக்லிபிரியம்ல இருக்கணும். ஈக்லிபிரியம்ல இருந்தாதான் என்னால வேல்யூஸை மெஷர் பண்ண முடியும். வேல்யூஸை மெஷர் பண்ணாதான் அதோட கேரக்டரை, அதோட கண்டிஷனை என்னால சொல்ல முடியும். சரியா. ஸோ இப்போ ஐம் டேக்கிங் திஸ் இஸ் அ இனிஷியல் ஸ்டேட்டு. ஓகேவா, இதுதான் நமக்கு இனிஷியல் ஸ்டேட். இல்லைன்னா இனிஷியல் ஈக்லிபிரியம் ஸ்டேட் கூட எழுதிக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்ல என்ன ப்ரெஷர் இருக்கு, என்ன டெம்பரேச்சர் இருக்கு, என்ன வால்யூம் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அது இனிஷியல் ஸ்டேட் அப்படிம்போம். சப்போஸ் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இவ்வளோ பெரிய சிலிண்டரு, இப்போ பிஸ்டன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. பிஸ்டன் வந்து மேலே போயிடுச்சு. எக்ஸ்பான்ஷன் போகும். எக்ஸ்பான்ஷன் அப்போ பிஸ்டன் மேலே போயிடும், வால்யூம் அதிகமாயிடுமா? இப்போ வால்யூம் வந்து இப்போ அதிகமாயிடுச்சு. கரெக்டா. இப்போ வால்யூம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 1 மீட்டர் கியூப்ல இருந்து 5 மீட்டர் கியூப் வந்துருச்சு. ஓகேவா. அதே மாதிரி ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் அப்போ ப்ரெஷர் குறையும்பா. ப்ரெஷர் வந்து 1 barக்கு வந்துருச்சு. ஓகேவா. டெம்பரேச்சர் குறையும் நமக்கு. சரியா. அது குறையலாம் கூடலாம், அதை பொறுத்து மாறிட்டு தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் சும்மா வச்சுக்கோங்க, 15 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த ஸ்டேட் வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேட்.
இது வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேட். ஃபைனல் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல என்ன ப்ரெஷர், என்ன டெம்பரேச்சர், என்ன வால்யூம் சொன்னா அது ஸ்டேட். அதுக்கப்புறம் நமக்கு இது என்ன, அப்ப என்ன சார் ஸ்டேட் மாறுதல சார், அது என்ன சார் சொல்லுவாங்க? அதான் ப்ராசஸ். அதுதான் ப்ராசஸ். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா அதுக்கு பேரு ப்ராசஸ். சேஞ்ச் ஆஃப் ஒன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டு another equilibrium state is called a process. என்ன ப்ராசஸ்? here is a expansion process. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. சரி, ஓகேவா? கிளியரா? அவ்வளவுதான், முடிய போகுதுப்பா. பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் முடிய போகுது. அதுக்கப்புறம் உள்ளார இறங்கி அடிக்கணும். கிளியரா? சரி சரி. Now what is the process? What is the process? It's a process change of one equilibrium state to another equilibrium state is called process. Change of one equilibrium state to another equilibrium state is called process. ஈக்லிபிரியம் ஸ்டேட் நம்ம ஏன் சொல்றோம்? ஏன்னா ஈக்லிபிரியத்துல இருந்தாதான் என்னால ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ண முடியுமா? நீ பட்டுக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நீ இப்ப இந்த பிஸ்டன் வந்து மேல போயிட்டே இருக்கு. நில்றா, நான் மெஷர் பண்ணிக்கிறேன், நில்றா நில்றா நில்றா, நின்னாதான்டா சொல்ல முடியும். அது பாட்டு எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டு இருந்தா ஹவு டு, எப்படி பண்ணி மெஷர் பண்ணுவேன்? சேஞ்ச் ஆஃப் ஒன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டு another equilibrium state is called process. ஏன் ப்ராசஸ் நம்ம இவ்வளவு அழுத்தி சொல்றோம்னா, இதோட டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான் இந்த லெசன்ல ஒரு பெரிய தூணே. அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, வெளியாச்சா? வெளியாச்சு. Change of one equilibrium state to another equilibrium state is called a process. Okay, clear clear clear. இது நமக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வரும்பா. எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமா? டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். இதுதான் நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ், தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸஸ். டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். சரிங்களா? என்னென்ன எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் லிசன் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? நம்ம பார்க்க போறது குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். குவாசி ஸ்டேட்டிக் அப்படின்னா நியர்லி ஸ்டாட்டிக்னு மீனிங். நியர்லி ஸ்டாட்டிக், ஃபுல்லா நியர்லி ஸ்டாட்டிக். குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். சரிங்களா? வெரி 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 ஸ்லோ ப்ராசஸ். சீரியஸ்லி வெரி ஸ்லோ ப்ராசஸ். அதான் ஸ்டாட்டிக், அதனாலதான் ஸ்டாட்டிக் அப்படின்னு வருது. ஓகேவா? அடுத்து ஓகேவா, ரிவர்சபிள் ப்ராசஸ். யா, யூ நோ த ரிவர்சபிள் ப்ராசஸ். அகைன் திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கு வருது. தேர்ட், irreversible process. irreversible process. ஓகேவா? ஃபோர்த் ஒன், இதுதான் நம்ம படிக்கும். ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்துன்னு ஒரு 4 ப்ராசஸ் இருக்கு. இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். என்ன ப்ராசஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஆர், அது அப்புறமா எழுதிப்போமா? ஆர்லாம் இல்லை எழுதிப்போம். ஆர் கான்ஸ்டன்ட்னா ஐசோப்பா. கான்ஸ்டன்ட்னா ஐசோ, வால்யூம்னா போரிக். ஐசோபோரிக் ப்ராசஸ். அப்பனா நமக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், ப்ராசஸ்னா என்ன? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறது. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது வால்யூம் மாறாது. ஓகேவா? அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஆர் ஐசோ ப்ரெஷர் பார், ஐசோபேரிக் ப்ராசஸ். அப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது ப்ரெஷர் மாறாது. அடுத்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் ஆர் ஐசோ டெம்பரேச்சர் தெர்மல், ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ் போகும்போது டெம்பரேச்சர் மாறும். ஃபைனலா அடியாபடிக் ப்ராசஸ். ஃபைனலா அடியாபடிக் ப்ராசஸ். அடியாபடிக் ப்ராசஸ். அடியாபடிக் ப்ராசஸ்னா நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் நமக்கு தியரி தான். இந்த குவாசி ஸ்டேட்டிக், ரிவர்சபிள், இரிவர்சபிள்லாம் தியரி பார்ட்ஸ் தான். பட் இவங்க இருக்காங்க பார்த்தியா, இவங்களை பத்தி தான் நம்ம பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவோம். These processes, these 4 processes, very important.
முடிஞ்சுதா? ஆமா ஆமா ஆமா, அடுத்து எழுத போறேன். இன்னொரு 8 இருக்கு. 8th வந்து சைக்ளிக் ப்ராசஸ். ஆமா, கண்டிப்பா சைக்ளிக் ப்ராசஸ். ஓகேவா? கரெக்ட். இல்லையாச்சா? டன். இப்ப இந்த இந்த 3 ப்ராசஸை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோப்பா, டக்குன்னு போயிடலாம் அடுத்தது. எழுதியாச்சு எழுதியாச்சு. ஓகே. अच्छा है, बहुत अच्छा. ஓகே. இதுல இன்னொன்னு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாப்பா, இது நான் இப்பயே சொல்லிக்கிறேன். சரியா? இந்த ஜென்ரல் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று இருக்குப்பா. ஜென்ரல் அப்ளிகேஷன், அதாவது ப்ராக்டிக்கலா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் அப்ளிகேஷன் என்னன்னா, ஹீட்டிங். ஓகேவா? ஹீட்டிங், ஹீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூலிங் பண்ணுவோம், ஹீட்டிங் பண்ணுவோம். யாரு சார்? கேஸ். நம்ம யார் சிஸ்டம் ஆகுதோ அவங்க ஹீட்டிங்கு, கூலிங்கு, கம்ப்ரெஷனு, கம்ப்ரெஷனு, எக்ஸ்பேன்ஷன். இதுதான்ப்பா இந்த 4 ப்ராசஸ்லையும் இதுதான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று ஹீட் பண்ணணும், இல்லை கூல் பண்ணணும், இல்லை கம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹீட் பண்ணணும், கூல் பண்ணணும், கம்ப்ரெஷன் பண்ணணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? ஹீட் பண்ண போறோம், கூல் பண்ண போறோம், கம்ப்ரெஸ் பண்ண போறோம், எக்ஸ்பேன்ஷன் பண்ண போறோம். ஹீட்டிங்கு, ஹீட் பண்ணா நம்ம என்ன ஹீட்டிங் தெரியுமா? திஸ் இஸ் சென்சிபிள் ஹீட்டிங். அப்படின்னா டெம்பரேச்சர் மாறும். ஓகேவா? அப்போ ஹீட்டிங்கையும் கூலிங்கையும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பண்ண முடியுமா முடியாது? நான் நடத்துறேன் உனக்கு எல்லா ஒர்க். ஹீட்னு ஒரு 9 டேர்ம்ஸ் இருக்கு விஸ்வசித்து. நான் உனக்கு எல்லா டேர்ம்ஸும் ஒரு டேபிளா போட்டு தரேன். ஹீட்டிங்கையும் கூலிங்கையும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பண்ண முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். இஸ் இட் பாசிபிள் இன் ஹீட்டிங் கூலிங் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்? சென்சிபிள் ஹீட்டிங், சென்சிபிள் கூலிங். நோ சான்ஸ் கிடையாது, பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பண்ண முடியாது. அடியாபட்டிக்ல பண்ண முடியுமா? அடியாபட்டிக்ல பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? அடியாபட்டிக்ல பண்ண முடியுமா? அடியாபட்டிக்ல பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பா. எப்ப ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம நீ எப்படிப்பா ஹீட் பண்ணுவ? எப்படிப்பா நீ கூல் பண்ணுவ? ஹீட் பண்ணணும்னா ஹீட்டை கொடுக்கணும், கூல் பண்ணா ஹீட் எடுக்கணும். நீ இது 2 பண்ணாம எப்படி ஹீட் பண்ணுவ, கூல் பண்ணுவ? அப்ப கண்டிப்பா அடியாபட்டிக்லையும் பண்ண முடியாது, ஐசோதெர்மல்லையும் பண்ண முடியாது. அப்போ 2 சான்ஸ் தான். ஒன்று கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல பண்ணலாம், ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல பண்ணலாம். மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல பண்றாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சரியா? அதே மாதிரி கம்ப்ரெஷனும் எக்ஸ்பான்ஷனும் கண்டிப்பா இங்க பாருப்பா, கம்ப்ரெஸ் பண்றேன்னா வால்யூம் கம்மியாகும், ப்ரெஷர் அதிகமாகும். அதே மாதிரி ப்ரெஷரையும் வால்யூமையும் மாத்தாம நீ கம்ப்ரெஷன் பண்ணுவ. அப்ப இது எதுல பண்ண முடியாது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல பண்ண முடியாது. இதுதான் அவங்க ஐசோதெர்மல்ல பண்றாங்க. அண்ட் அடியாபட்டிக் எப்படி பண்றாங்க சார்? அதை பார்ப்போம் சார், நீங்க வெயிட் பண்ணணும். எப்படி சார் பண்றாங்க அதை பார்க்க போறோம். அதான் இந்த லெசன்ல பார்க்க போறதே அதானே, பின்னாடி பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் இந்த ப்ராசஸ்ல அப்படின்னா, ஹீட் பண்ண போறோம், கூல் பண்ண போறோம், கம்ப்ரெஸ் பண்ண போறோம், எக்ஸ்பென்ஸ் பண்ண போறோம். ஆனா ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு உன்னால கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகேவா? வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சு கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. கம்ப்ரெஸ் பண்ணா வால்யூம் குறையா, எக்ஸ்பென்ட் பண்ணா வால்யூம் அதிகமாகியா? ஹவு டு டூ இந்த. அப்ப நீ கேட்கலாம் சார், கம்ப்ரெஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும்ல, அதிகமான டெம்பரேச்சரை எப்படி கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோங்கிறத அடுத்த கிளாஸ் எல்லாம் பார்ப்போம். சரியா? ஓகே, எழுதியாச்சா? சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். அது பார்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். சரிங்களா? ஓகே. நிறைய பேருக்கு அந்த இது புரியாது. சரியா? ஆனால் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், என்னடா சொல்ல வரீங்க அதுலன்னு. ஓரளவுக்கு நான் சொல்றேன், புரிஞ்சுக்க பாருங்க. குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ், திஸ் இஸ் வெரி நியர்லி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். சரியா? குவாசி ஸ்டேட்டிக்னாவே சொன்னேன், நியர்லி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். நியர்லி ஸ்டாட்டிக். ஓகேவா? இன்ஃபினிட்டெசிமலி ஸ்லோ ப்ராசஸ். இன்ஃபினிட்டெசிமலி ஸ்லோ ப்ராசஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இது கேட்பாங்க, இந்த வேர்டிங்ஸ்லாம் கேட்பாங்க. இன்ஃபினிட்டெசிமலி ஸ்லோ ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குவாசி ஸ்டேட்டிக், இன்ஃபினிட்டெசிமலி ஸ்லோ ப்ராசஸ். சரியா? நாட் ஹாஃப் ஸ்டாட்டிக். சரியா? ஸ்டாட்டிக் மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டாட்டிக் இருக்காது. ஏதோ ஒரு படத்துல கட்டில் மாதிரி இருக்கும் ஆனால் அது கட்டில் கிடையாது. சரியா? சரி. இது எப்படி இருக்கும் சார் அப்படின்னா,
சரிங்களா? அப்படியே என்னோட சேர்ந்து வரைங்க பார்ப்போம். சும்மா வரைஞ்சிக்கோங்க என்னோட சேர்ந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கலாமா? இதை எடுத்துருங்க. என்ன ஒரு அமைதி. நிறைய இருக்கு. அதை நம்ம சும்மா டாட்டர் போட்டு காட்டுறோம். எதை தூக்கி வைக்க போறோம் தெரியுமா? அரிசி மூட்டை. அரிசி மூட்டை உள்ளார இன்னும் மஞ்சள் கலர் பச்சரிசி. பொங்கலுக்குலாம் பச்சரிசி தானே போட்டிருப்பாங்க. பச்சரிசியே உள்ளார போட்டுருவோம். பச்சரிசி. பச்சரிசி பச்சை கலர்ல இருக்காது சார். சரியா? பச்சரிசி பச்சை கலர்ல இருக்காது சார். சரி, நல்லா கவனிங்க, நான் சொல்லுவேன். சரி, இங்கே நம்ம கேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இதில் இப்போ நான் இதுதான் நமக்கு இனிஷியல் ஸ்டேட்டு. ஓகேவா? டேக்கிங் இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டு. இது வந்து செகண்ட் ஈக்லிபிரியம் ஸ்டேட்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டு. இந்த மாதிரி தேர்ட் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டு. There are many equilibrium state. Okay. Third equilibrium state. This is the final state. Final equilibrium state. ஓகேங்களா? ஃபைனல் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ரெஷரு, ஓகே, அகைன் ஐ எம் டேக்கிங் ப்ரெஷர் வந்து 5 பார், வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன் வச்சுக்கேன். ப்ரெஷர் வந்து 5 பார், வால்யூம் வந்து 1 டெம்பரேச்சர். ஏதாவது 2 இதை சொன்னால் போதும். ப்ரெஷரு வால்யூம்னு வச்சுப்போமே. ஓகேங்களா? ஃபைனலாக நான் என்ன கொண்டு வர போகிறேன்னா, இந்த ப்ரெஷரை வந்து, ஓகேங்களா, 1 பார் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து 5 மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே இங்கே பாருங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்குல்ல, நல்லா கவனிங்க. இங்கே இருக்கா சிலிண்டரு, பிஸ்டனு, சிலிண்டரு, பிஸ்டனு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே தூக்கி அரிசி மூட்டையை வச்சுருந்தேன். எதுக்குன்னா, இங்கே அரிசி மூட்டை வச்சுருந்தேன், இங்கே அரிசி மூட்டையை எடுத்துட்டேன். சரியா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு கேஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு அரிசி, பச்சரிசி. ஓகேவா? இது ஈக்லிபிரியம்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்ப்பா? ஈக்லிபிரியம்ல இருக்குன்னா நமக்கு ப்ரெஷர் இதெல்லாம் டைமை பொறுத்து மாறாம இருக்கும். இங்க பாருப்பா, இப்போ இங்க இன்சைட்ல இந்த கேஸோட ப்ரெஷர் எவ்வளோ சொன்னேன்னா 5 பார்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? வால்யூம் வந்து எவ்வளோ நமக்கு 1 மீட்டர் கியூப். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஏன் ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா, வெளியில எவ்வளோ, சரிப்பா, கேஸோட இன்சைட்ல ப்ரெஷர் வந்து 5 பார்னா வெளியில எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? எப்பா வெளியில அவுட் சைட்ல எப்படி ப்ரெஷர் இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா அவுட் சைட்ல ப்ரெஷர்? கேஸோட இன்சைட்ல 5 பார் ப்ரெஷர்னா அவுட் சைட்ல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? அவுட் சைட்லனா கேஸோட அவுட் சைட்ல, சிஸ்டத்துக்கு வெளியில. கரெக்ட் சஞ்சய், கரெக்ட். சேமா இருக்கும். ஏன் ப்ரெஷர் வந்து நீங்க கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சுன்னா ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர், இங்க பாருங்க, ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு பிஸ்டன் மேல மூவ் ஆயிடும்.
கம்மியா அதிகமா இருந்துச்சுன்னா பிஸ்டன் கீழே வந்துட்டே இருக்கும், ப்ரெஷர் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஏன் எப்படிப்பா உங்களுக்கு நான் தான் சொன்னேன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் சொல்றேனே. அப்ப ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல வெளியில ஒரு ப்ரெஷர் உள்ளார உள்ள ப்ரெஷர்லாம் இருக்காதுப்பா. எப்ப ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சுன்னா மேல மூவ் ஆயிடுப்பா. ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ்மெண்ட் இருக்கும்பா. புரியுதா இல்லையா? அப்போ இங்க வந்து ஏர் இருக்குமா? யாரு இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்குமா? வெளியிலயும் யார் இருக்கும்ல. அவன் கொடுக்குற ப்ரெஷர் 1 பாரு, அவன் கொடுக்குற ப்ரெஷர் 1 பாரு. இந்த அரிசி மூட்டை கொடுக்குற ப்ரெஷர் 4 பாரு. அப்ப மொத்தம் எவ்வளவு பாரு? வெளியில 5 பாரு. என்ன புரியுதா? சரியா? அப்ப இங்க அவுட் சைட்லயும் இன்சைட்லயும் ப்ரெஷர் எவ்வளவுதான் இருக்கும்? 5 பார் தான். புரியுதுங்களா? அதான் ஈக்லிபிரியம்யா, அதான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுப்பா. இப்ப நான் என்ன பண்றேன், மொத்த அரிசி மூட்டையும் தூக்கிட்டேன், மொத்த அரிசி மூட்டையும் தூக்கிட்டேன். பிஸ்டன் மேல மூவ் ஆயிருக்குமா கீழே மூவ் ஆயிருக்குமானா கண்டிப்பா உனக்கு தெரியும் மேல மூவ் ஆயிருக்கும். எது வரைக்கும் மூவ் ஆகும் சொல்லுங்க பாப்போம், யாராவது சொல்லுங்க பாப்போம், எது வரைக்கும் மூவ் ஆகும்? அப் டு வாட் எக்ஸ்டென்ட் பிஸ்டன் மேல மூவ் ஆகும் நினைக்கிறேன்? டாப். கரெக்ட் கரெக்ட். இப்போ மேல போக 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 ப்ரெஷர் குறையும்ல, எக்ஸ்பான்ஷன் நடக்குதுப்பா, எக்ஸ்பான்ஷன். அப்ப எக்ஸ்பான்ஷன் அப்போ ப்ரெஷர் குறையும்ல. அப்ப என்ன ஆகும்? 5 பார் 4 பார் ஆகும், 4 பார் 3 பார் ஆகும், 3 பார் 2 பார் ஆகும், 2 பார் 1 பார் ஆயிடும். அப்ப நமக்கு மேலையும் கீழையும் எகைன் ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட் வர வரைக்கும் போயிட்டே இருக்கும். கரெக்டா? கரெக்ட். அப்ப ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இங்க நமக்கு இங்க 1 பார், வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் 5 மீட்டர் கியூப்னு எடுத்துப்போம். இப்போ வெளியில வந்து ஏர் மட்டும் தானே இருக்கும், வெளியில ஏர் மட்டும் தானே இருக்கும். அப்ப ஏரோட ப்ரெஷர் எவ்வளோ? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரு, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ? 1 பார்ல அட்மாஸ்பரிக் ப்ரெஷரு. அப்ப அந்த 1 பார் வரைக்கும் நமக்கு எக்ஸ்பான்ஷன் நடந்துடும், அவ்வளோ அங்க போய் நின்றோம். அப்ப இது நமக்கு ஃபைனல் ஸ்டேட், இது நமக்கு ஃபைனல் ஸ்டேட், இது நமக்கு ஃபைனல் ஈக்லிபிரியம் ஸ்டேட், இது நமக்கு இனிஷியல் ஈக்லிபிரியம் ஸ்டேட், இனிஷியல் இனிஷியல் ஈக்லிபிரியம் ஸ்டேட். அப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதா ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இப்போ நான் கிராஃப் வரையேன்னு வச்சுக்கோ. ஐம் டேக்கிங் எ பிவி கிராஃப். பிவி கிராஃப். ப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 பார், அப்புறம் 1 பார் ஆயிடுச்சு. வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப்ல இருந்து 5 மீட்டர் கியூப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 5,1. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து 1,5. சொல்லுங்கப்பா, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா கர்வா இருக்குமா? கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா கர்வா இருக்குமா? கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஹைப்பர்போலா, ஸ்ட்ரெயிட் லைன், பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், வேற ஏதாவது இருக்கா? சைக்கிள், வேற ஏதாவது இருக்கா? இது பாத்தீங்கன்னா சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், எப்பவுமே நல்லா கவனிச்சுங்க. கிராஃப் எல்லாருமே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, ஸ்கூல்ல எல்லாருமே கிராஃப் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எங்கேயாவது நீங்க கிராஃப் வரைஞ்சிருப்பீங்களே, உங்களுக்கு கிராஃபுக்கு 10 மார்க்கோ 5 மார்க்கோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டு தானே? ஜாமெட்ரி. எங்கேயாவது 2 பாயிண்ட் வச்சு கிராஃப் வரைஞ்சிருக்கீங்களா? ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க கிராஃப் வரைஞ்சிருக்கீங்களா? நிறைய பாயிண்ட்ஸ் வரைஞ்சிருப்பீங்க. இஃப் யூ டேக் என்ன வரைஞ்சிருப்பீங்க? சரிங்களா? யூ டேக் மினி 4, அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். 2 பாயிண்ட்ஸ் வச்சு என்ன வேணா வரையலாயா? ஏயா 2 பாயிண்ட்ஸ் நான் ஸ்ட்ரைட்டாவும் வரையலாம், 2 பாயிண்ட்ஸ் நான் இப்படியும் வரையலாம், 2 பாயிண்ட்ஸ் நான் இப்படியும் வரையலாம். தேர் ஆர் பாசிபிலிட்டி, மெனி பாசிபிலிட்டியா, மெனி நம்பர் ஆஃப் பாத் பாசிபிலிட்டி இருக்கு. ஹவு கேன் யூ சே பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்? எப்படி சொல்லுவேன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? யார் சொன்னா? யார் சொன்னா? யாருன்னு சொல்லு. 2 பாயிண்ட் இடையில நீ எவ்வளவு பார்த்து வேணா வரைஞ்சுக்கலாம். புரியுதா இல்லையாப்பா? எது வேணா பாசிபிள் இருக்குங்க. சரியா? எது வேணா பாசிபிள் இருக்கு. யூ நீட் மோர் பாயிண்ட்ஸ். யூ நீட் மோர் பாயிண்ட்ஸ். மோர் இங்க வந்து பாயிண்ட் கிடையாது, ஸ்டேட். திஸ் இஸ் இனிஷியல் ஸ்டேட், திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? திஸ் இஸ் இனிஷியல் ஸ்டேட், திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்டேட். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தா தானே நீ இப்படி இருந்தாதான் ஓகேடா ஸ்ட்ரைட் லைன்டா அப்படி சொல்லலாம். ஒரு 2 பாயிண்ட் வச்சு எப்படிப்பா நீ கிராஃப் வரைவ? அது எப்படி போச்சு சொல்ல முடியுமா உன்னால? சொல்லவே முடியாது. அதனால சரிங்களா? ஓகேங்களா? அப்ப ஏதாவது கண்டிஷன் சொல்லணும். இப்ப சொல்றாங்க பாருங்களேன், சார் பிவி நீ கேட்கணும், சார் பிவி கான்ஸ்டன்டான ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேட்டிருந்தீன்னு வச்சுக்கேன் ஏதாவது ஒண்ணு. அப்ப அதுக்கு கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இல்ல வால்யூம் கான்ஸ்டன்ட் நான் சொன்னேனா, இல்ல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஏதாவது நான் ஒன்று சொன்னேனா? எதுவுமே நான் சொல்லல.
எதுவுமே சொல்லலைன்னா எனி பாசிபிலிட்டி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதுதான் அவங்க சொல்ல வராங்க. குவாசிஸ்டேட்டிக் அப்போ இது என்ன தெரியுமா, இது நான் குவாசிஸ்டேட்டிக்னு சொல்லுவோம். வெரி வெரி ஃபாஸ்ட்டுப்பா. நீ பிஸ்டனை மட்டும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், சாரி இந்த வெயிட்டை மட்டும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், நான் குவாசிஸ்டேட்டிக் வெரி ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேன்ஷன் ஆகிடும். வெரி ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன். அதே மாதிரி தான் கம்ப்ரஷனும் அப்படிதான். அரிசி மூட்டை மொத்தமாக தூக்கி போட்டுருவோம். அது நான் குவாசிஸ்டேட்டிக். அது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். குவாசிஸ்டேட்டிக்னா என்ன, ஸ்லோவாக இருக்கணும்ல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரிங்களா, அங்கே இங்கே ரெண்டு ஸ்டேட்டு தான் இருக்கு. ஒன்று பைபாஸ் மாதிரி, இங்கே இனிஷியலு அங்கே ஃபைனலு. ஆனால் குவாசிஸ்டேட்டிக்ல நிறைய ஈக்லிபிரியம் ஸ்டேட் வரும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த இனிஷியல்லேருந்து ஃபைனல் வரதுக்கே பாருங்க, இந்த இனிஷியல்லேருந்து இந்த ஃபைனல் வரதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அரிசியாக எடுக்கிறாயா. ஒரு 25 கிலோ மூட்டை அரிசி பார்த்துருக்கீங்களா, 25 கிலோ மூட்டை. அந்த 25 கிலோ மூட்டையில ஒரே ஒரு ரைஸை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்க, அப்ப என்ன ஆகும் சரியா, யோசிச்சு பாரு. அட பாவீங்களா, இது பாரு இங்க இருக்குல்ல, இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டேன், மத்ததெல்லாம் இருக்கு அப்படியே. இந்த வானத்தை போலவா படம், அதுல இந்த மண்ணெல்லாம் கொடுத்து இந்த மண்ணை எண்ணும் பாம்பறியா, அந்த மாதிரி கதையா இருக்குது. ஒரே ஒரு ரைஸை மட்டும் எடுத்துட்டான் அப்படின்னா வெளியில என்ன ஆகும், வெளியில ப்ரெஷர் கம்மி ஆயிடும். 4 பார் இருந்த ப்ரெஷரு எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறப்பா, 3 வெளியில எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அப்ப வெளியில இப்ப எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னா, சும்மா சொல்லுவோமே, நம்மளே அடிச்சுடுவோமே, 4.9999999999. இங்க உள்ளார வேற 5 பார் இருந்துச்சா, அப்ப அந்த 5 பார் கொஞ்சம் லைட்டா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அது மூவ் ஆகுறதே நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுதான் ஸ்டாட்டிக்கு. அதுதான் நியர்லி ஸ்டாட்டிக்கு. ஒரே ஒரு ரைஸ் எடுத்தா அந்த ப்ரெஷர் பேலன்ஸ் பண்றதுக்கு லைட்டா மூவ் ஆகும்ல, பார்த்துக்கோ எந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்குன்னு பார்த்துக்கோ. எதுக்கு இங்க பாரு, இதே மாதிரி பண்றது இல்லப்பா, இதே மாதிரி பண்றது இல்ல, உனக்கு புரியணும். ஓ எவ்வளோ ஸ்லோ சார், இவ்வளோ ஸ்லோ சார். ஒரு அரிசி மூட்டையை வச்சு அதுல ஒரு ரைஸ் எடுத்தா அது அவ்வளோ ஸ்லோ சார். அதுதான் சொல்ல வரேன் சரியா. அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப இந்த இடத்துல ஒரு ரைஸ் எடுத்திருப்பாங்க, அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் ரைஸ் எடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்போ போன கேஸ்ல எப்படின்னா மொத்த அரிசி மூட்டையும் தூக்கணுமா, இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு அரிசியா எடுக்கணும். பாத்துக்க, ஒவ்வொரு அரிசியா என்னைக்கு எடுத்து முடிக்கிறது பாத்துக்க. ஏன் ஒவ்வொரு அரிசியா நம்ம என்னைக்கு எடுத்து முடிக்கிறது, அந்த அளவுக்கு ஸ்லோவா பண்ணுவாங்க. அப்ப இது ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட், இது ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட். அப்ப நமக்கு இங்க ஒரு ப்ரெஷர் வால்யூம் கிடைக்கும், P2 V2 கிடைக்கும், இங்க P3 V3 கிடைக்கும் சரியா. இங்க அதே மாதிரி நிறைய P4 V4 P4 P4 V4 P5 P5 V5 P6 V6 எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நிறைய ஈக்லிபிரியம் ஸ்டேட் இருக்கும். ஃபைனலா மொத்த அரிசி முடியும் தூக்கிட்டாங்க, ஒவ்வொரு அரிசியை எடுத்துட்டு. அப்ப இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சா உங்களால அதோட பார்த்த சொல்ல முடியும்ல. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சது. இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் இடையில நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா, அது ஏன் இப்படிதான் இருக்கணுமா, இப்படி கூட இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா யூ கேன் டிரா த பாத், அதனால பார்த்து சொல்ல முடியும் சரியா. Now what is the quasi-static? Sir, very very slow process. You can define the path. In quasi-static process there are many number of equilibrium state. All of them, these are the points. Clear? புரியுதா? Yes, this is the quasi-static process. ஓகேவா? ஓகே, பாருங்க, what is the quasi-static process? போதுவே, இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் போதும் சரிங்களா. ஐ திங்க் நான் மோர் தென் எனஃப் நிறையவே சொல்லிட்டேன். இட் இஸ் இன்ஃபினிட்லி ஸ்லோ ப்ராசஸ். எஸ் சரிங்களா. ஓகேங்களா. நமக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இப்போ இந்த குவாசிஸ்டேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இங்கே பாருப்பா. இப்போ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க, நீங்க வேகமா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கப்பா. இங்கே பாரு, இது நீ வேகமா எடுத்துன்னு வச்சுக்க. இங்கே பாருங்க, வேகமா எடுத்தா என்ன நடக்கும் நான் சொல்றேன் பாரு. இப்போ வேகமா எடுத்துட்டேன்னா, இப்போ இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல ப்ரெஷரும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல ஒரு ப்ரெஷரும், இந்த கேஸ் இங்க இருக்குல்ல, இங்க உள்ள ப்ரெஷருக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும். புரியுதா? இங்க நடுவில் உள்ள ப்ரெஷருக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும். கேஸ் எக்ஸ்பேண்ட் நடக்கும்போது த்ரூ அவுட் த கேஸ் யூனிஃபார்மா இருக்காது, ஆனா குவாசிஸ்டேட்டிக்ல இருக்கும். த்ரூ அவுட் த சிஸ்டம் நீங்க இங்க எடுத்தாலும் சரி, இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல நீ எடுத்தாலும் உனக்கு த்ரூ அவுட் த சிஸ்டம் ப்ரெஷர்லாம் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்.
அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இந்த த்ரோட் யூனிஃபார்மா இருக்கும் த்ரோட் த சிஸ்டம். பிஸ்டனுக்கு பக்கத்துல உள்ளது, பிஸ்டன்ல இருந்து தூரமா உள்ளதெல்லாம் ஒரு வேல்யூஸா இருக்காது. இது வந்து ரொம்ப ரேபிட் ப்ராசஸ். ஸோ இதுல வந்து யூனிஃபார்மா இருக்காது. பிஸ்டனுக்கு பக்கத்துல உள்ளது ஒரு வேல்யூவும், பிஸ்டன்ல இருந்து தூரமா இருக்கிறது வேற வேல்யூவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. In quasi-static, at every stage, the difference in the pressure of the system and external pressure is infinitesimally small. ஆமா, நீ டெல் பி போடுறனா அது ரொம்ப 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 ஸ்மாலா இருக்கும், அப்படிதானே? ஏன்னா நீங்க போடுறது 5 - 4.9999999999 போடுறீங்கன்னா அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து 0.0000000000 அந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலா இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா, இங்க வந்து நாட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் இருக்காது. இது சொல்றாங்க பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. சரி, இப்ப நீங்க ஒரு பலூனை நல்லா ஊதிட்டு இப்ப நீங்க அந்த உள்ளார உள்ள ஏரெல்லாம் நீங்க பலூனை ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஏர் எக்ஸ்பான்ஷன் நடக்குது பாத்தீங்களா? உள்ளார உள்ள பலூன்ல உள்ள காத்து வந்து வெளியில ரூம்ல எக்ஸ்பேண்ட் ஆனா எப்படி இருக்கும்? அது வந்து நான் குவாசிஸ்டேட்டிக். அதான் சொல்றாங்க ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் இன் வேக்கம்ல. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு என்ன வரும்னா நான் குவாசிஸ்டேட்டிக்ல வரும். ஓகேப்பா, அது போதும்பா. சரிங்களா? குவாசிஸ்டேட்டிக், நான் குவாசிஸ்டேட்டிக். சரிங்களா? you can define the path. நீங்க அடிஷனலா ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா you can define the path, you can draw the path. இங்க you can't draw the path. இங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டக்குன்னு போயிடுது, அதனால உன்னால பாத் எல்லாம் சொல்ல முடியாது. சரியா? ஓகேப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். இன்னும் நமக்கு ரிவர்சபிள் இரிவர்சபிள் இருக்கு, அதை முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், தியரி எல்லாம் முடிஞ்சிடும். சரியா? தேங்க்யூ, நன்றி.